வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம மேட் இன் கொரியான்னு ஒரு நியூ தரமான சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை செம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக சொல்ல போனால் இது முழுக்கவே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் மேக் பண்ணியிருக்காங்க. 1970 ஜப்பான் ஏர்பிளைன் 351 ஹைஜாக் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் இந்த எபிசோடை கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஹைஜாக்கை தொடர்ந்து என்ன நடந்துச்சு, அதில் மாட்டின பிஸ்னஸ் மேன் நம்ம கெஞ்சி என்ன பண்ண போகிறாரு, அதை மொத்தத்தையும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இந்த சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1970 டோக்கியோ ஜப்பானை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பிஸ்னஸ் மேன்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு ஆள் இதை நீ ஃபுக்குவோக்காவில் இருக்கிற ஒரு ஆள் கிட்ட தரணும்னு கேட்க, அந்த சைடு இருக்கிறவரும் இதை யார்கிட்ட தரணும்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறான்னா இதை நீ இக்கடா யூஜி கிட்ட தரணும், அவர் உன்னுடைய புது பிஸ்னஸ் பார்ட்னர் என்றுமே சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு ஜப்பான் ஏர்போர்ட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே 351 கூடிய ஒரு ஏர்பிளைன்லேயே இவர் ஏறுறாரு. அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் மாட்சுடா கெஞ்சி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்கறதுக்காக நான் ஃபுக்குவோக்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு பையன் அழுதுகிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் பிளெயினில் போகிறதுனால அதில் சுவிங்கம்மை தந்து கெஞ்சி தான் ஒரு அமைதியாக்குறாரு. அதே சமயத்தில் கெஞ்சிக்கு இந்த இடத்துல என்னமோ ஒன்று தப்பாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாரும் அங்கே இங்கே நடந்துன்னு இருப்பாங்க. இதில் என்னமோ ஒன்று தப்பாக இருக்குன்ற மாரி கெஞ்சி யோசிச்சுன்னு இருப்பார். கெஞ்சி யோசிச்சது சரிதான், ஏன்னா இந்த பிளெயின் இப்போதைக்கு ஹைஜாக் ஆகிடுச்சு. ஹைஜாக்கர்ஸ் உள்ளார நுழைஞ்சிட்டாங்க. அவங்க கையில் கன் பாம்புன்ற மாரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதோட இந்த பிளெயினை ஹைஜாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் இருக்கிற பியாங்யாங்க்கு போகணுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கெஞ்சிக்கு பக்கத்தில் இருந்த அந்த பையனும் ரொம்ப பயமாக இருக்க. அதை பார்த்த கெஞ்சும், நீ எதை பற்றியும் பயப்படாத, உன்னோடைய அம்மாவையும் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக தான் இருக்கீங்கன்னு சொல்ல, அதே சமயத்தில் கெஞ்சி வந்து இந்த ரெவல்யூஷனரி ஆர்மியை பற்றி சொல்கிறாரு. அதாவது இவங்க முழுக்கவே நார்த் கொரியாவில் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து ஜப்பான்குள்ளார வந்த ஒரு ரெவல்யூஷனரி கம்யூனிஸ்ட் லீக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ கம்யூனிஸ்ட் அழிக்கப்பட்டாங்களோ அதுலேருந்து இவங்க திரும்ப நார்த் கொரியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நார்த் கொரியாவுக்குள்ளார என்ட்ராக ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இவங்க ஏர்பிளைனை ஹைஜாக் பண்ண விஷயத்தை பற்றி கெஞ்சி சொல்கிறாரு. அதே சமயத்தில் சவுத் கொரியாவில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை காமிச்சா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அந்த பிளெயினை எப்படினாச்சும் காப்பாற்றணுன்னு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல பைலட் இருந்தார்ல, அவர் இப்போதைக்கு ஃபியூல் இல்லைன்னு சொல்லிட்டு இட்டாசூக்கியில் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற அந்த ஹைஜாக்கர் யமாடா என்ன சொல்கிறான்னா, எதுக்கு இட்டாசூக்கியில் இறக்கணும், அங்கெல்லாம் இறக்க தேவையில்ல, பியாங்கியாங்க்கு போகணும்னு சொன்னால் இது வரை டொமஸ்டிக் பிளெயின் தான்ப்பா, இதெல்லாம் எப்படி அங்கே கொண்டு போக முடியும், டொமஸ்டிக் பிளெயினுக்கு எப்பயுமே ஃபியூல் கம்மியாக தான் இருக்கும், அதில் ஃபியூலை நிரப்ப நம்ம இட்டாசுக்கியில் இறங்கணும்னு அவர் சொல்ல, இதை கேட்ட இவரும் இட்டாசுக்கியில் இருங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்குமே தெரிய வருது. அதில் அடுத்த செகண்டே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய முக்கியத்துவன்றது மக்களுடைய சேஃப்டி தான், அதை புரிஞ்சுக்கோங்கன்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம்லாம் பிளெயின்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும். அதை இவங்க அட்டன் பண்ண அந்த இடத்துல இருக்கிற எமடாவும் இமீடியட்டாக நீங்கள் ஃபியூலை சேஞ்ச் பண்ணணுன்ற மாரி அவர் சொல்ல, சரி நான் அந்த இடத்துல ஃபியூலை சேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குன்ற மாரியும் இவங்க சொல்ல, அதை கேட்டு பிளெயினில் இருக்கிறவங்க கடுப்பாயிட்டாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி மாறிட்ட அந்த இடத்துல கெஞ்சி என்ன பண்ணுறேன்னா அவன் பொருளை எடுத்து அவனுக்கே போடணுன்ற மாரி அவன் கழுத்தில் கத்தி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எமாடா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே யாருனாச்சும் ஒருத்தவங்களுக்கு அடிப்பட்டாலோ இல்லை கொல்லப்பட்டாங்களோ உங்களுடைய டிமாண்டை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதில் இங்கே இருக்கிற யாருக்கும் காயப்படக்கூடாதுன்னு சொல்ல, எமாடாவும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற கெஞ்சியும் மற்றவங்கள போக விட்டுருங்க, அதாவது வயசான ஆட்கள், குழந்தைகள், பெண்கள்ன்ற மாரி இவங்களை நீங்கள் போக விட்டுருங்க, அப்போ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும், அந்த நம்பிக்கை மூலயமா உங்களை அனுப்புவாங்க, அது மூலயமா நீங்கள் ஈஸியாகவே பியாங்கக்கு போயிடலாம், முதல்ல அவங்க நம்பிக்கை தான் நமக்கு தேவைப்படுது, அதை இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் வெளியே அனுப்புங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஏமாடாவும் நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் எப்படி கேட்குறது, நீ சொல்கிற விஷயத்த எப்படி நம்ப முடியும்னு கேட்டால் அந்த இடத்துல இவருமே நான் உங்களுக்கு உதவி செய்கிறதா சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்பினா மட்டும்தான் உங்களால் பியாங்கக்கு போக முடியும், உங்களுடைய முடிவு எனக்கு நல்லாவே தெரியுது, முதல்ல இங்கே இருக்க ஆட்களை போக விடுங்க, அப்படியே நீங்கள் அவங்களாம் போக விட்டாலும் உங்ககிட்ட மிச்ச பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க, ஏன்னா இதில் டோட்டலாகவே 135 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் மொத்தமாகவே கணக்கெடுத்தீங்கன்னா 28 பேரை போக விடுவீங்க, மிச்ச 100 பேசஞ்சர்ஸ் கிட்டேயாச்சு உங்ககிட்ட இருப்பாங்க, அந்த பேசஞ்சர்ஸை வச்சு உங்களால் டீல் பேச முடியும்னு சொல்லிட்டு எமாடாவை கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ப்ரீஃப் கேஸை ஒப்படைச்சிருந்திருப்பார்ல, அந்த ப்ரீஃப் கேஸை எடுத்து பார்த்தா அதில் முழுக்கவே மெத்து இருக்குன்னு தெரிய வருது. அதில் எமாடாவுக்கும் கெஞ்சிய நம்பர் தவிர வேறு வழி கிடையாது. அதில் இவர் சொன்ன மாரியே மிச்ச பேசஞ்சர்ஸை வெளியே அனுப்பிச்சிடுறாரு.
அந்த சமயத்தில் இவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன் அம்மாவும் சின்ன பையனும் வருவாங்க. இவர் என்னமோ ஒன்று சீட்டில் எழுதி கொடுத்து அந்த சின்ன பையனுடைய கையில் தராரு. அது என்ன விஷயம் தெரியல. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்க இதெல்லாம் நடக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்ச மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதில் டக்குன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைங்கடா, இது ரொம்பவே நல்ல விஷயன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிமாண்ட் என்னென்னா இப்போதைய ஃப்ளைட்டை அவங்க பறக்க விடணும், அதுக்கு மட்டும் இவங்க அனுமதி பண்ணால் போதுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இவங்க இறக்கி வச்சுருந்துருப்பாங்க. அதில் போக முடியாத மாரி ஃப்ளைட்டுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். அதை இப்போதைக்கு விலகுறாங்க. அது மூலியமாக இந்த இடத்துல இருக்கிற ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆன எமடாவும் நீ உண்மையாலுமே யாருன்னு கெஞ்சி கிட்ட கேட்க அவர் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் எ பிஸ்னஸ் மேன், நான் வெறும் ஒரு நார்மலான பிஸ்னஸ் மேன் தான், அதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. ஆனால் கெஞ்சி இதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்களே, அவங்க கையில் கூட இவர் ஒரு சீட்டு தந்திருப்பாரு. அது வேறு எதுவும் கிடையாது, அது கொரியன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோடைய நம்பர்னு தெரியுது. அதாவது KCIAன்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இந்த நம்பர் எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனால் அதை கொடுத்து KCIAவை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சமயம் தான் சீக்ரெட் ஏஜென்சியாக ராப்கான் வந்து கொரியாவில் அமைஞ்சிருந்திருப்பாங்க. அதாவது கொரியாவில் இருக்கிற கிம்போன்னு ஒரு இடத்துல தான் ராப்கானை அமைச்சிருக்காங்க. அதாவது ராப்கான்றது கொரியாவுக்கு சொந்தமானது கிடையாது, அது ஒரு சீக்ரெட் ஏஜென்சி, அமெரிக்காவை சேர்ந்தது. அந்த சமயத்தில் ராப்கான் கொரியாவில் இருந்திருப்பாங்க. அதை நாம் காமிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கொரியாவுடைய கிம்போடைய சென்ட்ரல் அதிகாரியான ஜின்சியோக்கு அந்த இடத்துக்கு வராரு. இப்போது இதோடைய முழு தலைமையுமே ஜின்சியோ கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு. அதில் ஜின்சியோக்கும் வந்த கால் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு முக்கியமான பதவியை ஒப்படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்பி இருக்காங்களே பியாங்யாங்க்கு, அந்த ஃப்ளைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஜின்சியோ கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் ஜின்சியோக்கு ஒரு இடத்துல உட்காந்து மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இவர் உட்காந்து பைலட் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, நீங்கள் இப்போதைக்கு நம்பரை 131 வைங்கன்ற சொல்ல அந்த பைலட்மே ஏற்ற மாரி 131 வைக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்க பியாங்யாங்கில் இருக்கிற கொரிய நாட்டை பேசுகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க பேசுகிறோம், இப்போதைக்கு நீங்கள் ஹெட்டிங் 200 இறக்கலான்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டிங் 200 இவங்க இறக்கப்படுறாங்க. அதை பார்த்து எமடாவுக்கு இது நார்த் கொரியான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கே இருக்கிற சில விஷயங்களை பார்த்து இவருக்கு சந்தேகமாயிடுச்சு. அந்த விஷயத்தை கெஞ்சியுமே சொல்ல செய்கிறாரு. ஏன்னா அந்த இடம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட திஸ் இஸ் யோலான்னு இவர் கேட்க அந்த ஆளுமே என்னன்னு தெரியாமல் எஸ்ன்னு சொல்லிடுவார். பைபிளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதில் இவர் கோத்தோட அதில் எல்லாருமே ஹீரோவை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அகெயின் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை மட்டும் நம்புங்கன்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. இப்போ இந்த பிளெயின் கொரியாவில் இறங்கிறதுனால இந்த பிரச்சனை கொரியான்காரங்களுடைய பிரச்சனையாக மாறிடுச்சு. அதில் ஜப்பான்காரங்களும் கொரியாக்காரங்களும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் இவங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் தேவைப்படுது. அதை நம்ம பப்ளிக் சொல்கிற விஷயத்தை கேட்போம், பீப்புள்ஸோடைய சேஃப்டி தான் நம்ம ப்ரையாரிட்டின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முதல்ல அவங்க டிமாண்ட்ஸை கேட்கலான்னு இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற கெஞ்சியும் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காரு. அதால் இந்த இடத்துல இருக்கிற எமடா கிட்ட கெஞ்சியோடைய நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு கேட்டால், அவர் இங்கே இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் போக விட்டுடலான்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பானவங்க கெஞ்சி கூட சண்டைக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் கெஞ்சி ஏற்றாந்த ப்ரீஃப் கேஸ் வேறு ஏற்றாந்துருப்பாங்க. அதெல்லாம் தள்ளி விட்டு கெஞ்சி மற்றவங்கள பயங்கரமாக அடிக்க அந்த சமயத்தில் ஒருத்தவன் நான் பாம் ட்ரிகர் அமுக்க போகிறேன்னு சொன்னால் கெஞ்சி நீ அமுக்கிறது என்ன, நானே அமுக்கிறேன்னு கிட்ட வந்து அந்த பாம் ட்ரிகரை அமுக்குனாதான் தெரியுது அது முழுக்கவே போலின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கிற முக்கால்வாசி ஆயுதங்கள் கிட்ட போலி தான். அதேமாதிரி இவங்க முழுக்கவே சின்ன பசங்க தான், இவங்களுக்கு பெருசாக சண்டையும் போட தெரியாது. இதை மொத்தத்தையுமே கெஞ்சி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் சொன்ன பிளானை மட்டும் செயல்படுதுங்க, நம்ம மொத்த பேசஞ்சர்ஸையும் போக விட்டுட்டா இன்னும் கொரியன்ஸ்க்கு நம்ம மேலே அதிக நம்பிக்கை வரும், அது மூலயமா நம்மளை ஈஸியாகவே பியாங்யாங்க்கு போக விட்டுருவாங்க. அதில் முதல்ல நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, அவங்கக்கிட்ட ஒரு டிமாண்டை வைங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஹைஜாக்கர்ஸுமே கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அதால் எமடா ஜின்சியோவை கான்டாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நாங்கள் ஒரே ஒரு டிமாண்டாக தான் வைக்கிறோம், அதுக்கு பதிலாக எல்லா பேசஞ்சர்ஸையும் போக விட்டுறோம், யாருமே இங்கே சாக மாட்டாங்க, நாங்கள் வெறியும் பியாங்யாங்க்கு போனால் மட்டும் போதும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாதுகாப்புக்காக தேவைன்னு சொல்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டோடைய மினிஸ்டர் இருப்பார்ல, அவருமே கூட்டிக்கிட்டு இவங்க நார்த் கொரியாவுக்கு போகலான்னு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் சேஃபாக எப்படியோ கெஞ்சியும் மற்ற பேசஞ்சர்ஸும் வெளியே வந்துட்டாங்க. இப்போதைக்கு நார்த் கொரியாவுக்கு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, 2 பைலட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மிச்ச ஹைஜாக்கர்ஸ் இவங்க தான் போகிறாங்க. ஹைஜாக்கர்ஸை நார்த் கொரியாவில் வெல்கம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஹைஜாக்கர்ஸ் கிட்ட கெஞ்சியோடைய சூட்கேஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அப்படியே திரும்ப மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் அந்த 2 பைலட்டையும் திரும்ப ஜப்பானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எப்படியோ ஜப்பானுக்கு அவங்க ஹேர்லைன் 351 திரும்ப கிடச்சிதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்குல்ல, இது மொத்தத்துக்கான
ப்ரையாரிட்டியை முழுக்கவே கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதில் ஜோக்கர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அது வேற யாரும் கேடுது ஜுன்சியோக் தான். இந்த இடத்துல இது வரைக்குமே எல்லா விஷயமே நடந்துச்சுல, அது மொத்தத்துக்குமே காரணம் ஜின்சியோக் தான். ஆனால் ஜின்சியோக்கு ஒரு பேர் புகழ் கூட கிடைக்கல. ஜின்சியோக்கு ஒரு நல்ல ஆளாக மாறணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் ஜின்சியோக்கு அவருக்கு ஏற்ற பதவி கிடைக்கல. கடைசியில் கிடைச்சது தனிமை மட்டும்தான். இப்போதைக்கு நீங்கள் பார்த்த சம்பவத்துலேருந்து ஜப்பான் ஏர்போர்ட் இப்போதைக்கு ரொம்ப சேஃப்டியாக மாறிட்டாங்க. அவங்க எல்லாரையும் அழகாக செக் பண்ணி தான் இப்போதைக்கு உள்ளார அனுப்புகிறாங்கன்னு கெஞ்சி ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கெஞ்சி அந்த ப்ரீஃப் கேஸை சேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அதை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரீஃப் கேஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதை நான் மேபி இன்னொரு வாட்டி வாங்கலாம், இல்லைனா வாங்காமல் கூட இருக்கலான்ற மாரி அந்த மெத்து பேக்கை தந்துட்டு இப்போதைக்கு அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்க ஃபுகுவோக்கா வந்துட்டார். சரி, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இக்கடா யூஜி யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவி வாஞ்சியான் தான். முன்னவே சில சீரீஸில் இவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், அவங்கள இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இவங்க தான் இக்கடா யூஜி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு உமன்ன்ற மாரியும் கெஞ்சி மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு வருது மட்டும் இல்லாமல் இவர் பிஸ்னஸ் டீலை பற்றி பேச வர்றாரு. அதாவது இப்போதைக்கு ஹைஜாக்கிங் நடந்துச்சுல, அந்த ஹைஜாக்கிங்கில் இவர் பீஃப் கேஸை சேஞ்ச் பண்ண விஷயத்த இக்கடா யூஜி கிட்ட சொல்ல, அதை கேட்டவங்களும் உன்னோட ஐடியா நல்லா இருந்துச்சு, டபுள் ஹைஜாக்கிங் நான் யோசிச்சதோட நல்லா தான் போயிருந்துச்சு, கடைசி அவங்கள நீ பியாங்யாங் காமிச்சிட்ட அந்த ப்ரீஃப் கேஸோட இதுக்கப்புறம் நமக்கு டீலிங்கில் உங்ககிட்ட இதுக்கப்புறம் சேர்மேன் பேச மாட்டார், இதோட நம்ம டீல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். கடைசி அவங்க போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் பார்க்கலான்னு கெஞ்சி சொல்கிறாரு. ஆனால் இக்கடா யூஜி பெருசாக ரெஃபரன்ஸ் தராமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சேவலில் இருக்கிற ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யாங்னு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் ரீசெண்டாக வந்த ஹைஜாக்கிங் நியூஸை பற்றிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் சரின்னு ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது தான் அதில் கெஞ்சியோடைய முகம் அடிப்படுது. இந்த கெஞ்சி யாருன்னு ஒரு விசாரித்து பார்த்தா கெஞ்சியை பற்றி பெருசாக இவங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கல. கெஞ்சி ஒரு ஆளுக்கு ரகசியமான ஒரு ஆளாக இருக்காருன்ற விஷயத்த இந்த இடத்துல யாங் புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த இடத்துல மிஞ்சின்னு ஒரு கேங்கை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கேங் யாக்குசாவோட டீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதே சமயத்தில் நமக்கு கெஞ்சியை காமிக்கிறாங்க. அவர் வேகமாக ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு ஆள் கெஞ்சியை பார்த்து பேக்குன்னு கூப்பிட்றாரு. அதை கேட்டு நம்ம ஷாக் ஆகிறோம். என்னடா மாத்ரா கெஞ்சியை பேக்குன்னு கூப்பிட்றான்ற மாரி, அந்த இடத்துல தான் பாஸ் இருக்காருன்ற மாரி இவர் கெஞ்சி கிட்ட சொல்ல, சரின்னு அந்த இடத்துல கெஞ்சியுமே உள்ளார போகிறாரு. அந்த இடத்துல போனால் சில சண்டைகள் நடக்கிற மாதிரி தெரியுது. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல தான் இவங்க பாஸ் இருக்காங்க. இவரும் நம்ம டீசெண்டாக பாஸ்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இவருடைய பேர் குக்பியாங்னு ஆரம்பிக்கும். அப்படி சொன்னால் ப்ரொனவுன்ஷியல் அடி வாங்கும். அதால் தான் இப்படி சொல்கிறேன். சரின்னு அந்த இடத்துல இவருமே இந்த மாதிரி கெஞ்சி வாங்கியிருந்த அந்த விஸ்கி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது நல்ல ப்ரைஸ்ன்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கெஞ்சியுமே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்கிறாரு. அதாவது இவர் கேசிஐ நம்பரை அந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பார்ல, அதில் ஒரு சின்ன கோடுமே இவர் எழுதியிருந்திருப்பார். அந்த கோடை இவங்க கேசிஐஏ கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஹைஜாக்கும் நடந்திருக்கும். அது மூலயமா கெஞ்சி ஹைஜாக்கையும் தடுத்து வந்திருப்பாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மொத்த விஷயமே கெஞ்சியோடைய பிளான்னு காமிக்கிறாங்க, இன்க்ளூடிங் அந்த ஹைஜாக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதெல்லாம் அந்த இடத்துல பாஸ் கிட்ட சொன்னோன்னே அந்த இடத்துல பாஸ் என்ன சொல்கிறேன்னா, இது எதுக்கு நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல மிஸ்டர் பேக்கிட்டேன்னு சொல்ல, அங்கே இருக்கிற பேக்கும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிக்கிறது சரிதான், என்னுடைய பேர் தான் பேக்கிட்டே, ஹெட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கேசிஏஏ பூசான் பிரான்ச்ன்ற மாரி இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அது வைக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே 2 மேரிட் கப்புள்ஸை காமிக்கிறாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா 2 US சோல்ஜர்ஸ்ன்னு தெரிய வருது. சரின்னு அவங்க இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பேசதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ட்ரக் டீலிங் பண்ணுறவங்க. அதில் சரின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளார கூப்பிட்டு ட்ரக்கை கொடுக்கலாம் ட்ரை பண்ணால் அவங்க 2 பேருமே எதிர்பாராத வைக்கல இங்கே இருந்த 2 மேரிட் கப்புள்ஸையும் கொண்டுட்டாங்க. இத்தனைக்கும் வரைக்கையில் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிய வருது. இந்த கேஸ்லாம் தெரிஞ்சு நம்ம ப்ராசிக்யூட்டர் யாங் வந்துட்டார். வருது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு நியூஸ் பேப்பரை நோட்டீஸ் பண்ணால் அதில் ஒரு விஷயம் எழுதிருக்கு. அதாவது டைம் பிளேஸ்ன்ற மாரி 2 இடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேட் மட்டும் அந்த இடத்துல இல்லை. இதெல்லாம் பார்த்த ப்ராசிக்யூட்டர் யாங்க்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயம் புரியுது. அதாவது இதை பண்ணது US சோல்ஜர்ஸ். இந்த சமயத்தில் US சோல்ஜர்ஸ் அவங்களுடைய PTSDயை குறைக்கிறதுக்காக ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுவே தான் இந்த 2 மேரிட் கப்புள்ஸ் கிட்டேயும் ட்ரக்ஸை வாங்கலான்னு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட பணம் கிடையாது. பணம் இல்லாத பட்சத்தில் இவங்களை கொண்டுட்டு அப்படியே ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு லேடியை பார்த்தோம்ல, அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு குழந்தைய இருந்திருக்கு. சரி, நான் அதை பார்த்தேன். அவங்க மனசு கேட்காம அந்த குழந்தைய அவங்க அங்கிள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக அந்த குழந்தைக்கு பாட்டில் மூலியமாக ஃபீடிங் பண்ணுறாரு. இதெல்லாம் காமிச்சிட்டு போன எபிசோட் முடிஞ்ச இடத்துக்கு வரும். அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் கூட பேக் பேசிக்கிட்டு இருப்பார்ல. இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்டர் ஹவாங் மஞ்சா குரூப்போட வேலை செய்வார். இப்போதைக்கு
மஞ்சா குரூப் யாங்குசாவோட டீல் பண்ணுறாங்களா? அது மட்டும் இல்லாமல் மஞ்சா குரூப்பை பற்றி கேட்டிங்கன்னா பூசானில் ஒரு மிகப்பெரிய க்ரைம் சிண்டிகேட்டுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க சில டீலிங்லாம் பண்ணுறாங்களே, அதில் 30% ஷேர் இங்கே இருக்கிற டைரக்டர் ஹவாங்க்கும் வர செய்யும். அதில் இங்கே இருக்கிற டைரக்டர் ஹவாங் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு புதுசாக ஒரு ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸ்குள்ளார இன்வால்வ் ஆகுறான், அவனை பற்றி நீ பார்த்துக்கோ. அவன் இதுக்கு முன்னாடி லெஜெண்டரி மெரீனா இருந்த விஷயத்த அதிக பேர் சொல்லியிருக்காங்க, அதில் அந்த ப்ராசிக்யூட்டர் யாங்கை பற்றி நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்ல. சரி, நீ இதை கேட்ட பிஏக்கும் அவர் கீழே வேலை செய்கிற ஒரு ஆள் கிட்ட எனக்கு ப்ராசிக்யூட்டர் யாங்கை பற்றின ஃபுல் பேக்ரவுண்ட் வேணுன்ற மாரி சொல்கிறாரு. அதே சமயத்தில் தான் நமக்கு ப்ராசிக்யூட்டர் யாங்கையும் காமிக்கிறாங்க. அவர் யுஎஸ் சோல்ஜர்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு ஆள் பார்த்தோம்ல ஆரம்பத்தில், அந்த ஆள் என்னமோ ஒரு விஷயத்த நியூஸ் பேப்பரில் எழுதி இருந்திருப்பாரு. அதில் இதில் டைம் அதுக்கடுத்ததா பிளேஸ் எழுதியிருக்காங்க, ஆனால் என்ன டேட்டுன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணல. நீங்கள் எதனாச்சும் பார்த்தீங்களான்னு அங்கே இருக்கிற 2 யுஎஸ் சோல்ஜர்ஸ் கிட்டையும் கேட்குறாங்க. அதில் அவங்க 2 பேருக்கு கொரியன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த சமயம் தான் அங்கே இருக்கிற ஒருத்தவன் அவர் டுமாரோன்னு சொன்னாருன்னு சொல்ல, அது மூலயமா அங்கே இருக்கிற ஒருத்தவனுக்கு கொரியன் தெரியுது. சரி, நீ ஒருமே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொன்ன பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு அவங்கள திட்டிட்டு இப்போது இவங்க மிஷினை ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. இப்போதைக்கு எப்போ இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் இந்தமாரி மொத்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நடக்க போகுது. அதாவது ட்ரக்ஸுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்க போகுது. அதை பிடிக்கலாம் தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்த ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸுமே ரெடியாக வச்சுருக்காரு. அதாவது இவங்களுடைய பிளான் என்னென்னா, இப்போதைக்கு ட்ரக் டீலிங் பண்ணுறாங்களே ஆரம்பத்தில் பார்த்த 2 கப்பிள்ஸ், அவங்கள மாரி முதல்ல 2 பேர் உருவாக்கணும். அது மூலயமா நம்ம இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணை ஒய்ஃபை இவங்க செட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோடைய பேர் தான் ஏஜென்றது. அவங்களுக்கு ஹஸ்பண்டா யாரும் இல்லை. அதால் சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற யாங்க என்ன பண்ணுறான்னா, உனக்கு தேவையான ஹஸ்பண்டை நீயே சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிறதுல யார் ஹேண்ட்ஸமாக இருக்காங்களோ அவங்கள ஹஸ்பண்டாக சூஸ் பண்ணிக்கோன்னு மொத்த ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸை காமிக்க. ஆனால் அவங்க வேறு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹஸ்பண்டா நீங்கள் இருந்தால் போதுன்ற மாரி அப்படியே யாங்க பார்க்க. யாங்குக்கும் வேறு வழி கிடையாது, எப்படினாச்சும் அந்த க்ரைம் சிண்டிகேட்டை பிடிக்கணும். அதில் சரின்னு இவங்களுடைய ஹஸ்பண்டை ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கஃபேவுக்கு கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் எழுதியிருந்தபடி அதில் கஃபேவில் வெயிட் பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் பஸ் 57 பிடிச்சி ஹியோன்கரி ஸ்டேஷனில் இறங்குங்கன்ற மாதிரி சொல்ல, சரின்னு இவங்களுமே அந்த ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிடுறாங்க. இங்கே யாருனாச்சும் தூரத்துலேருந்து இவங்கள பார்க்குறாங்களான்ற மாரி பார்த்துக்கிட்டு அப்படியே இவங்க கப்புள்ஸ் ஆட்ட ஆக்ட் பண்ணுறாங்க. தூரத்துலேருந்தே ரொம்ப நேரம் டேயில்னு ஒரு ஆள் பார்த்துன்னு இருப்பான். இந்த டேயில் யாருன்னு கேட்டிங்கன்னா மஞ்சா குரூப்போடைய செகண்ட் ஹெட்டுன்னு சொல்லலாம். அந்த ஆள் இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. வரது மட்டும் இல்லாமல் இவங்கள பிக்கப்மே பண்ணிக்க செய்கிறாரு. கடைசியாக இவங்க 2 பேருமே ட்ரக்ஸ் அதுக்கு எடுத்ததா அங்கே இருக்கிற பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தா இப்போதைய மாறு வேஷத்தில் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்களே, அவங்களுடைய ஒரிஜினல் நியூஸை பற்றி போகுது. ஆரம்பத்தில் நடந்த அந்த கொலையை பற்றி. அதுக்கப்புறம் இவனுக்கு நம்ம பிளான் லீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்ற மாரி, நீங்கள் யாருன்ற மாரி அவங்க கிட்டே கேட்க, அங்கே இருக்கிறவனோ நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே டேயில், அதாவது மஞ்சா குரூப்போடைய செகண்ட் பாஸ்ன்ற மாரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவன் அந்த ரங்கத்திலேயே கை வச்சிடுறாரு. ஏன்னா அவன் கத்தி எடுக்க பார்த்தான், அதெல்லாம் அந்த இடத்துலையே பிடிச்சி தாக்க அவனுக்கு வேறு வழி தெரியல. சரி, ஆளை விட்டால் போதுன்ற மாரி ஒரு இடத்துல காரை மோதிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிப்பான். அந்த இடத்துல யாங்கும் சரி ஏஜனும் சரி 2 பேருமே ஒன்றா தெருத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல யாங்க்கு வேற மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஏஜன் நான் விடமாட்டேன்ற மாரி அவன் முடிஞ்ச ஆளுக்கு வேகமாக ஓட, ஆனால் கடைசியாக யாங் தான் பிடிக்கிறாரு. பிடிச்சி அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் கையில் கத்தி இருக்கு, அதை வச்சு அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். இப்படிலாம் நடக்கும்போது தான் திடீர்னு அந்த இடத்துல ஏஜன் ஒரு கிக்கு விடுவாங்க. அது மூலியமாக அவன் கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க ஹேண்ட் கஃப் பண்ண செஞ்சுருவாங்க. அவனை அதே இடத்துலையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் பின்னாடி சில ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ்க்கு நம்ம ஆட்கள் எங்கே போனாங்க தெரியல. அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அதுக்குள்ளார நம்ம டீல் பேசணும்னு ப்ராசிக்யூட்டர் யாங் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்கான்ல அந்த டேயில் அவன் கூட ஒரு டீல் பேசுகிறாரு. அது என்ன டீல்னா, நீ மஞ்சா குரூப்புக்கு ஒரு ஸ்பையாக இருக்கணும். இப்போதைக்கு உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை விட்டால் உனக்கு வேறு வழியே கிடையாது. நீ மஞ்சா குரூப்போடைய முதல் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுற, அதை நான் மாற்றி காமிக்கிறேன். அதுக்கு பதிலாக நீ எங்களுக்கு ஸ்பையாரு, இல்லைன்னா எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நீ காலம் முழுக்க ஜெயிலில் தான் இருக்க வேண்டியது. நீ இது 2த்துல எதனாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஸ்பையாக இருக்கியா இல்லை ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டால் அவன் கடைசியாக ஸ்பையாக இருக்குன்னே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறான். இதே சமயத்தில் தான் பேக் யாங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு.
அது மூலியமாக யாங்கோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அதே சமயத்தில் யாங்கோடைய அப்பா வந்து சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் 20 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரு எங்க சிஸ்டரும் இருக்காங்கன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதை தாண்டி அவனை பற்றி பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்ல இதை கேட்டு பிஏக்கும் அதுக்கப்புறம் இக்கடா யூஜியை பற்றி கேட்குறாரு. ஏன்னா முன்னவே செக் பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் இவர் என்ன சொல்கிறேன்னா இக்கடா யூஜியோடைய ஒரிஜினல் நேம்ன்றது சோ யூஜி. அது மட்டும் இல்லாமல் அவங்க 13 வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இது வரைக்குமே அவங்க ஒரு அனாதையாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள இக்கடா ஃபேமிலி அடாப்ட் பண்ணாங்க. அதில் அவங்க நேம் இக்கடா யூஜியா மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஜெனிச்சின்னு சொல்கிறாரு. அதாவது கொரியாவிலேருந்து ஜப்பானில் போய் அந்த சமயத்தில் தங்குறவங்கள ஜெனிச்சின்னு தான் சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே இக்கடா யூஜியோடைய அந்த முக லைட்டாக பேக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவங்களுடைய லுக் பார்க்க கொரியன் நாடு தான் இருந்திருக்கும். அப்போவே அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும்னு இவர் யோசிக்கிறாரு. அப்புறம் இவங்க அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு போகிறாரு. அந்த இடத்துல இவங்களுடைய 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அந்த சமயத்தில் பேக் வந்து அவருடைய பிரதர் கீயோன் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய ஆசை எனக்கு நல்லாவே தெரியும். ஆர்மி செக்யூரிட்டி கமாண்டில் தானே நீ சேரணும்னு ஆசைப்படுற. அதில் ஒரு இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதில் நீ போய் சேருன்னு சொன்னால் இந்த இடத்துல பேக் தர ஆஃபர் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னுடைய சொந்த காலிலே நான் வந்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கீயோன் அந்த ஆஃபரை டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூட்டர் யாங் வந்து ஏஜென்ட் கிட்ட மொத்த விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் எதுக்காக டேயில் தப்பிக்க விட்டுன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயத்தெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவன் நான் ஸ்பையாக செட் பண்ணியிருக்கிற விஷயத்தை பற்றி ஏஜென்ட் கிட்ட சொல்ல அதை அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் நீ ஒரு ஆளை பற்றி செக் பண்ண வேண்டியதாக இருக்குது, இவன் மஞ்சா குரூப் கிட்ட தான் வேலை செய்கிறான்னு நினைக்கிறேன், இவனை பற்றி எனக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்ற மாதிரி மிஸ்டர் பிஏக்கோடைய அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாரு. இவனை பற்றி நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்குது, இவனை பற்றி தான் நான் செக் பண்ணணுன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேக் மேலே இவருக்கு சந்தேகமாக இருக்கான். அதெல்லாம் பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காரு. கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறம் மஞ்சா குரூப்லேருந்து டேயில் இவருக்கு ஸ்பையாக இருக்கிறதுல அதால் டேயில் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே நடக்க போகுதுன்னு அந்த லொக்கேஷன் முதல் கொண்டு எல்லாத்தையுமே இவர்கிட்ட ஒரு கார்டு மூலியமாக சப்மிட் பண்ண அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ப்ராசிக்யூட்டர் யாங்கும் சைலண்ட்டாக போகிறாரு. அடுத்த நாள் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கடைசியாக லஞ்ச் பிரேக் வருது. சரின்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக இதை தெரிஞ்ச பேக் என்ன பண்ணுறேன்னா வேகமாக அந்த ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு அவருடைய ஆட்களோட போகிறாரு. போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடம் முழுக்கவே சுற்றி பக்கை வைக்க போகிறாரு. அதாவது இவங்க இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் தான் உள்ளார போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பக் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில ஃபைல்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் பேக் மாஞ்சா குரூப்புக்கான ஃபைலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபைலில் இவருடைய ஃபோட்டோ இருக்கிற விஷயத்தையும் பேக் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மற்ற ஆட்களை வெளியே போக சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் தான் கரெக்டாக யாங்குமே உள்ளார வர செய்கிறாரு. அவருமே பக்கவா உள்ளார வந்து பேக்கை பார்த்து நீங்கள் யாருன்ற மாரி கேட்டால் ஓப்பனாகவே இவர் அவரை பற்றி சொல்கிறாரு. நான் கேசிஏ பூசான் பிரான்ச்லேருந்து இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் மஞ்சா குரூப்புக்கான அந்த கேஸை ட்ராப் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு மஞ்சா குரூப்பை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் இந்த கேஸை நீங்கள் ட்ராப் பண்ணால் போதுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஹேங்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நாங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு அவர் அமைதியாக போக விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. பேக்குமே பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்னு தனியாக ஒரு ரூம் எடுத்து அந்த இடத்துல இவங்க பேசுகிற விஷயத்த ஒட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் இன்றைக்கி பூசான் ஹோட்டலில் எல்லாருமே சந்திக்க போகிற விஷயம் தெரிய வருது. கரெக்டாக டைம் முதல் கொண்டு இவர் ஏஜென்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அது மூலியமாக இப்போதைக்கு பூசான் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. மஞ்சா குரூப்போடைய பாஸை அந்த இடத்துல பிடிக்கலான்னு இருக்காங்க. அதாவது மஞ்சா குரூப்போடைய பாஸோட நேம் சோ மஞ்சான்றது. அந்த ஆளை பிடிக்க தான் பிளான் போடுறாங்க. இந்த மொத்த விஷயங்களுமே பக்கத்துலேருந்து கேட்ட பிஏக்கும் தெரிஞ்சிடுது. அதெல்லாம் நைட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலில் டேரா போட்டுறாங்க. அதாவது அவங்க என்ன ரூமில் இருக்க போகிறாங்களோ அந்த ரூம்குள்ளார இவங்களும் நுழைஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சைட்லேருந்து பேக் அவர் குரூப் மூலியமாக மஞ்சா குரூப்புக்கும் யாக்குசாவுக்கும் நடக்கிற டீலை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல யாக்குசாவுக்கும் மஞ்சா குரூப்புக்கும் டீல் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யாக்குசா கொரியாவுக்குள்ளார வராங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா இது மொத்தமே பேக்கோடைய பிளான் தான். அது மட்டும் இல்லாமல் மஞ்சா குரூப் இருக்கிற அந்த கதவை மட்டும் இவங்க அன்லாக் பண்ணிவிட்டு மற்ற கதவை மொத்தத்தையும் லாக் பண்ணிடுறாங்க. அதில் யாராலையும் வெளியே வர முடியல. உள்ளார அதே சமயத்துலேயே ஸ்மோக் கிரேனைட் வந்துடுது. மூச்சு பெருசாக யாராலையும் விட முடியல. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இதான் சரியான சமயம் மஞ்சா குரூப் இருக்கிற இடத்துக்கு கேசிஐ போகிறாங்க. அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற ஆட்களை முடக்கட்டிடுறாங்க. முக்கியமாக யாக்குசாஸ் அவங்களையுமே பிடிக்க செஞ்சுறாங்க. அந்த சைட் ப்ராசிக்யூட்டர்ஸ் தான் ரொம்ப பாவம். அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்மோக் கிரேனைட்னால இவங்களாலையும் மூச்சு விட முடிஞ்சிருக்காது. அதில் அங்கே இருக்கிற ஸ்மோக் கிரேனைடை வெளியே ஜன்னல் மூலியமாக தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் பக்கத்து ரூமில் பேக் வந்து எப்படியோ டேயிலையும் சோ மஞ்சாவையும் பிடிச்சிருந்துருப்பாரு. இப்போது இவங்களுடைய பிளான்ன்றது சோ மஞ்சாவை பிடிக்கிறது தான். அதில் சரின்னு பேக் சோ மஞ்சா அதுக்கு அடுத்ததா அங்கே இருந்த டேயில் இவங்க 2 பேருமே
டைரக்டர் ஹவாங் முன்னாடி போய் நிறுத்துறாரு. அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங்கும் இவருடைய பதவிக்கு என்னாச்சும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அந்த இடத்துல டோட்டலாகவே சோமஞ்சாவுடைய கதையை முடிக்க செய்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற டேயில் கதையை முடிக்கலான்னு பார்த்தா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் இவருமே நிற்க போகிறாரு. அதில் இவங்களுக்கு கண்டிப்பாக மஞ்சா கேங்குடைய உதவி தேவைப்படுது. அதில் இப்போதைக்கு மஞ்சா கேங்குடைய புது பாஸா அங்கே இருந்த டேயில் மாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் எதனாச்சும் பக் இருக்கான்னு சொல்லிட்டு யாங் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இவருக்கு சந்தேகமாக இருக்கு, இவங்களை தாக்கந்து யாராக இருக்குன்ற மாரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அது கேசியாவா இருக்குமான்ற மாரி அந்த இடத்துல பக் இருக்கான்னு இவர் தேடிக்கிட்டு இருக்க. இதே சமயத்தில் தான் இந்த சைட் பேக்கும் டேயிலுக்கும் ஒரு டீல் போகும். அந்த இடத்துல பேக் என்ன சொல்கிறான்னா, நான் திரும்ப ஜப்பான்காரங்களோட டீல் வச்சுக்கணும், அதில் எனக்கு ட்ரக் தேவைப்படுது, இந்த வாட்டி ட்ரக் டீலிங்கை நானே பண்ணுறேன், ஜப்பான்காரங்க கூட முழு ட்ரக் டீலிங்கும் நானே பண்ணுறேன்ற மாரி அந்த இடத்துல இவர் சொல்கிறாரு. அதுக்காக எனக்கு ட்ரக் மட்டும் போதுன்ற மாரி இவர் சொல்ல, இதுக்கு பேரலாகவே ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் பக்கு தேடிக்கிட்டு இருந்தார்ல யாங், அவர் கடைசியாக பக் எல்லாமே கிடச்சிருச்சு. அதை பார்த்து இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடுடைய ஆரம்பத்திலே கியாம்ஜின்னு ஒரு லேடி கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடியை பற்றி கேட்டிங்கன்னா இந்த லேடி கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட்டாட்டும் சொல்லலாம். அந்த சமயத்தில் எப்படி மற்றவங்களுக்கு வாழணும்னு தெரியாமல் இருக்கும்போது இவங்க செமையாக வாழ்ந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஏகப்பட்ட கஷ்டத்துக்கும் நடுவில் இவங்க வந்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கியாம்ஜிக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய அப்பா யாருன்னு சொல்லிட்டு தான் அதிக பேர் கியூரியாசிட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் கியாம்ஜி ஒரு ப்ராஸ்டியூட்னு சொன்னல, அதிக பேர் கூட இவங்க ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு நோட் புக்குமே வச்சுருக்காங்க. அதிக பேருக்கு கியாம்ஜியோடைய அந்த நோட் புக்கில் தான் செம இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கியாம்ஜி யார் கூடலாம் படுக்கிறாங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. அதால் தான் அதிக பேருக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது. எதனாச்சும் ஹையர் அஃபிஷியல்ஸை பற்றி அதில் போட்டிருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அதை பற்றி தான் டைரக்டர் ஹவாங் பேசிக்கிட்டு வர்றாரு. இந்த இடத்துல இவங்க யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சியாங்னு ஒரு ஆள் இருக்காரு. இவர் தான் பிரசிடென்ட்டுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் தருது. செக்யூரிட்டிக்கு பக்கத்துலேயே இவர் எப்பயுமே இருப்பார். அப்படிப்பட்ட சியாங்னு ஒரு ஆளை தான் பார்க்க வராங்க. சியாங் கூடவே அந்த கியாம்ஜின்ற லேடியுமே இருக்காங்க. அந்த கியாம்ஜிக்கு சியாங் மேலே இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இவங்களும் சியாம் கிட்ட வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் பெருசாக சியாங் எதுவும் பேசலை. அதுக்குள்ளார அந்த இடத்துக்கு டைரக்டர் ஹவாங் வந்துடுறாரு. அவர் வந்தோடனே டைரக்டர் ஹவாங் கூட இவர் எலெக்ஷனை பற்றி பேச போயிட்டாரு. அதுக்கப்புறம் மிஞ்சிருக்கிறது கியாம்ஜி பியேக், இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் யாங்க காமிக்கிறாங்க. அவர் இப்போதைக்கு பிளான் போடுறாரு. ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் இல்லாமல் ஒரு ப்ரைவேட்டான இடத்துல வந்து தான் பிளான் போடுறாங்க. கேசிஐ இப்போதைக்கு எலெக்ஷன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் மாஞ்சா குரூப் கூடயும் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இப்போதைக்கு சோமஞ்சாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நமக்கு உதவி சேர்ந்த டேயிலுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதில் இவங்க 2 பேரை பற்றின எதனாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு இவர் ஏஜென்ட் கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. மேபி கேசியை அவங்கள போட்டு தள்ளி இருக்கலாமான்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கியாம்ஜியும் பேக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பேக்கு கியாம்ஜி கிட்ட பேசவே பெருசாக பிடிக்கல. அவர் முகத்தை திருப்பி தான் வச்சுக்கிறாரு. இருந்தாலும் இவங்க தான் அப்படியே பேக் கிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உன்ன மாரியான ஒரு ஆன்சமானவனை நான் பார்த்ததே கிடையாது. உனக்கு எதனாச்சும் உதவி வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ல, அதை கேட்ட பேக்கும் நான் உங்ககிட்ட என்ன உதவி கேட்குறதுன்ற மாரி அவங்க கிட்ட சொல்ல, நான் அதை உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன்ற மாரி ஒரு மாதிரி மழுப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிற சீன் முதல் கொண்டு பேக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இது மொத்தத்தையுமே எடுத்துன்னு போய் டைரக்டர் ஹவாங் கிட்ட ரிப்போர்ட் பண்ண அவருமே இதெல்லாம் கேட்டுக்கிறாரு. இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங் என்ன சொல்கிறான்னா, நமக்கு இப்போதைக்கு அவங்களுடைய நோட் புக் தான் தேவைப்படுது. அதில் நீ எப்படினாச்சு கியாம்ஜி கிட்ட இருக்கிற நோட் புக்கை வாங்கு. அதே சமயத்தில் கியாம்ஜியை தொடர்ந்து நீ ஃபாலோ பண்ணு. நமக்கு முக்கியமாக கியாம்ஜியோடைய பையனுடைய அப்பா யாருன்னு தெரியணுன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாரி இவருமே கியாம்ஜி கூட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கியாம்ஜிமே உன்னை டைரக்டர் ஹவாங் தானே அனுப்பிச்சாரு, எதுக்கு அந்த நோட் புக்கை பற்றி தெரிஞ்சுக்குவான்னு கேட்டால் பேக்மே யாருக்கு அந்த நோட் புக்லாம் முக்கியம், எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாதுன்னு சொல்ல, இவங்களுமே உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையான்னு கேட்கும்போது தான் பேக் அந்த நோட் புக் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சான்னு கேட்க, இவங்களுமே அதை நீ தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு அவருடைய காதாண்டை வந்து என்னமோ சொல்கிற மாதிரியே ஊதிட்டு போகிறாங்க. இது என்னன்னு பேக்கு பார்த்துக்கின்னு இருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன்னு சொன்னேன், உனக்கு எதனாச்சும் பற்றி தெரியணுமான்னு கேட்டால் இவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் சேர்மன் இக்கடாவை சந்திச்சிருக்கீங்களான்ற மாரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த இடத்துல இவங்களும் நான் இது வரைக்குமே சேர்மன் இக்கடாவை சந்திச்சு கிடையாது, அவங்க பொண்ணை சந்திச்சிருக்கேன், இக்கடா யூஜி, அவங்கள மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்ல, பேக்மே அவங்களுடைய ஒரிஜினல் நேம் சோ யூஜின்னு சொல்ல, இவங்களுமே அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டேன். நான் உங்களை பற்றி சில வாட்டி செக் பண்ணேன், நான் அவங்கள ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு வாட்டி அவங்கள பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கியாம்ஜி கிட்டே கேட்க, அவங்களுமே ஏற்பாடு பண்ணுறதா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க.
இன்னொரு பக்கம் ஹேஜன் இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் போய் சேர்ந்துடுறாங்க. இதே குரூப்பில் தான் பேக்கோடைய சிஸ்டருமே இருப்பாங்க. அவங்க பேர் சோயாங்கன்றது. அவங்க பார்க்க தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க சோயாங் கிட்டேருந்து நைஸாக டீட்டெயில்ஸை கறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோயாங் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்ற மாரி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது சோயாங் ஜப்பானில் இருந்து தான் கொரியாவுக்கு வந்திருக்காங்க. ஜப்பானில் ஒசாக்கான ஒரு இடத்துல இருந்திருக்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரதர் பேக் மட்டும் கிடையாது, கீஹேன்னு இன்னொரு பிரதர் இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரி இவங்களுக்கே தெரியாமல் சோயாங் கிட்டேருந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும் இவங்க சிரிச்சமேனிக்கு கடந்துடுறாங்க. அதில் இந்த டீட்டெயில்ஸை சொல்லானே இவங்களும் ஆஃபீஸ் பக்கம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ப்ராசிக்யூட்டர் யாங்மே அவருடைய பாடியை காமிச்சுன்னு இருப்பார், எவ்வளோ புல்லட் வாங்கினன்ற மாரி. அந்த சமயத்தில் ஹேஜனும் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கண்டுபிடிச்ச மொத்தத்தையும். அது மட்டும் இல்லாமல் கீஹேன்னு இருக்கார்ல, அவர் டாப் கிளாஸ் அகாடமியில் செலக்ட் ஆகிருக்கிற விஷயத்தை பற்றியும் இவங்க சொல்கிறாங்க. அவர் ஆர்மி ட்ரைனிங் எடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க மஞ்சா குரூப்பில் இருக்கிற டேயில பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்ச விஷயத்த சொல்கிறாங்க. அவருடைய லொக்கேஷன் நமக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு அவர் மெத்தை செய்கிறதுக்காக குக்ஸை தேடி இருக்காரு. அந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல, அப்போனா இப்போதைக்கு டேயில் உயிரோடு இருக்கான், சோ மஞ்சா உயிரோடு இருக்காருன்ற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கணும்னு இந்த பக்கம் யாங் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பேக் ஜப்பானில் இருக்கிற ஒசாக்காவுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல இக்கடா யூஜியை பார்க்கறதுக்காக கியாம்ஜி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயமா தான் இவர் போயிருக்காரு. அந்த இடத்துல இக்கடா யூஜிக்கு முன்னவே பேக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. முன்னவே கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவங்களும் உக்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்போனாச்சும் கியாம்ஜி அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யூஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படலையா, என்னுடைய ஆட்களோடு சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கன்ற மாரி. அந்த இடத்துல இவங்க கியாம்ஜியை தனியாக அனுப்புறது மட்டும் இல்லாமல் தனியாக உக்காஞ்சி அப்படியே பேக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களுமே பேக்கிட்ட உனக்கு என்ன தேவைப்படுது, என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு நீ ஆசைப்படுறன்ற மாரி இவங்க பேக்கிட்ட கேட்டுன்னு இருக்க. அந்த இடத்துல பேக்கும் நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், கடைசியாக பார்த்துட்டேன். அதே சமயத்துலேயே உங்ககிட்ட ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குல்ல, அதில் நானும் சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன்ற மாரி அவர் அப்படியே ஒரு சில டீல்ஸ்லாம் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இக்கடா யூஜி கிட்ட இவர் வேற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு தானே, நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன், அதேமாரி உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலான்ற மாரி அவங்க கிட்ட சொல்கிறாரு. இந்த இடத்துல பேக் லைட்டாக அந்த ட்ரக் டீலிங்கை பற்றி தான் பேசுகிற மாதிரி தெரியுது. அதை தான் ஒரு மாதிரி சிம்பாலிக்காக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்குமே அது புரிஞ்ச மாதிரி தெரியுது. இதெல்லாம் காமிச்சிட்டு இந்த பக்கம் எல்லாரும் ஒரு மீட்டிங் செரமோனி அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் யாங் இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங்க பார்க்குறாரு. அவரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட உட்காந்து எப்போனாச்சும் மஞ்சா கேங்கை பற்றி நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேணும்னே சோ மஞ்சா எங்ககிட்ட கிடச்சிட்டாரு. அவரோட லொக்கேஷன் எங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அந்த இடத்துல அவரை நாங்கள் கண்டுபிடிக்க செஞ்சுருக்கோம், ஆனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியல, எதனாச்சும் அப்டேட் இருக்கான்ற மாரி அவர் அப்படியே சும்மா சோ மஞ்சாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். சும்மா டைரக்டர் ஹவாங்கோடைய வாயிலேருந்து எதனாச்சும் இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல டைரக்டர் அவாங்கும் பெருசாக வாயத்தை இருக்கிற மாதிரி தெரியல. அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு யாங் முடிவு எடுத்துட்டாரு. சோ மஞ்சா இறந்து போயிட்டாரு, இன்னும் டேயில் மட்டும் தான் உயிரோடு இருக்காரு. அதால் நம்ம டேயில் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், எனக்கு தெரிஞ்சு சோ மஞ்சா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி பேக்கும் சோயாங்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சோயாங்க்கு பேக் இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பண்ணுற விஷயம் சுத்தமாக பிடிக்கல, அதை விட்டு வந்துரு, ட்ரக் டீலிங் ரொம்ப மோசமான விஷயம், அதுக்குள்ளார போனால் அதை விட்டு உன்னால் வெளியே வர முடியாதுன்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறேன்னா, ட்ரக் டீலிங் ஒரு நல்ல விஷயம் தான், நான் இதை ஒன்லி ஜப்பானில் மட்டும் தான் பண்ண போகிறேன், கொரியாவை நான் சுருகாடாக மாற்ற போகிறது கிடையாது, அதில் இதை ஜப்பானில் மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பணத்தோட இதை நிறுத்திக்கலாம், டேயில் நீ பார்த்துக்கோ, மிச்ச விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன், அதில் எதை பற்றியும் கவலைப்படாத, முக்கியமான விஷயம் இது நம்மளுடைய பிரதருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கீயோன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, மிச்ச விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த ட்ரக் ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. இந்த இடத்துல தான் இவங்க ட்ரக்கை க்ரியேட் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு டேயில் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எக்காரணத்தை கொண்டும் கொரியாவில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ட்ரக்ஸை விற்காதீங்க, இப்போதையும் நம்மளோட டார்கெட் ஜப்பான் மட்டும் தான், நான் சொல்கிற வரைக்கும் கொரியாவில் எந்த வித டீலிங்கும் பண்ணாதீங்க, எல்லா டீலிங்குமே நானே பண்ணுறேன், நீங்கள் உள்ளார போகிறீங்கன்னு சொல்லிட்டு குறுக்கு எலும்பு உடச்சிக்கிட்டு வராதிங்க, இப்போதைக்கு குக் ரெடியாக தானே இருக்காங்க, அவங்கள வச்சு மெத்தை உருவாக்குங்கன்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஆர்டர்ஸ் இவங்க பண்ண செய்கிறாங்க. இப்போதைக்கு பிக்ஸை வச்சு தான் இவங்க மெத்தை க்ரியேட் பண்ணுற மாரி இருக்குது. அதுக்காக சில பிக்ஸை ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலையை தான் சோயாங் பண்ணுறாங்க. சோயாங் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வர பிக்ஸோடைய எண்ணிக்கையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ட்ரக்ஸ் உருவாக்குறாங்க, அதோடைய கணக்கு என்னன்ற மாரி அந்த மொத்த டீட்டெயில்ஸுமே சோயாங் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கேற்ற மாதிரி டேயிலுமே ட்ரக்ஸை மற்றவங்க கிட்ட உருவாக்க சொல்கிறாரு. எல்லா வேலையுமே டேயில் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் டேயில் லைட்டாக சோயாங்குமே நூல் விடுற மாதிரி தருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அந்த சைட் பேக் வந்து மொத்த இன்ஃபர்மேஷனுமே டேரக்டர் ஹவாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். இவர் இது வரைக்குமே கியாம்ஜுவை பற்றி கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் டேயிலுக்குள்ளே நடக்கிற அந்த சில விஷயங்களை பற்றி இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ட்ரக் டீலிங்கை பற்றி பெருசாக டேரக்டர் ஹவாங் கிட்ட சொன்ன மாதிரி தெரில, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு தான் போகிறாரு. சரின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் தந்ததுக்கப்புறம் பேக் போயிட்டாரு. இவர் போனதுக்கப்புறம் பியோன்னு ஒரு ஆள் அந்த இடத்துல தனியாக வராரு. சம்திங் ஸ்பை வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, பேக் கடைசியாக இக்கடா யூஜியை பார்த்துருந்துருப்பார்ல, அந்த இன்ஃபர்மேஷனை இவர் ஷேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மொத்த மஞ்சா கேங்கையும் பேக் தான் டேக் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. மஞ்சா கேங்கோடைய லீடராக இப்போதைக்கு பேக் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. டெய்லியில் அவங்கள ட்ரக்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் நைஸா டைரக்டர் ஹவாங்கோடைய காதாண்டை வந்து ட்ரக்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட ப்ராஃபிட் கிடைக்குன்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல டைரக்டர் ஹவாங்க்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் தேவைப்படுது. அதை பற்றி யோசிக்கிறேன்ற மாரி இந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்த விட்டு போன பேக் ஸ்ட்ரெயிட்டாக கியாம்ஜே தான் பார்க்க போயிருக்காரு. அந்த இடத்துல கியாம்ஜியும் ப்ரேயர் பண்ணிருக்க. என்ன ப்ரேயர் பண்ணீங்கன்னு பேக் கேட்டா, இவங்க இந்த நாடே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு பேக் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ப்ரேயர் கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறேன்னு அவருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க. இதே சமயம் தான் டைரக்டர் ஹவாங் கிட்டேருந்து ஒரு கால் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பிரசிடென்ட்டை பார்க்குறதா கியாம்ஜி இருக்காங்களா, அதை ஒரு தடுக்கணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கியாம்ஜி நம்மளே ஏமாற்ற ட்ரை பண்ணுறா, அவன் இன்னைக்கு நேஷனல் சியோல் யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த மொத்த விஷயமே உனக்கு தெரியுமா, டக்குன்னு அவளை பிடிச்சி வை, முடிஞ்ச அளவுக்கு அவளை அதே இடத்துல செக் பண்ணி வை, அவளை நீ பார்த்துக்கோ, அவள் இல்லாமல் மட்டும் நீ திரும்ப வந்துடாதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு இவர் கியாம்ஜியை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கியாம்ஜி காரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சர்ச்சுக்கு பின்னாடி சைடாக இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதில் இந்த இடத்துல கியாம்ஜி பேக்கோடைய கையில் மாட்ட கிடையாது. இப்போ கியாம்ஜி எங்கே போயிருக்காங்கன்னா, மிஸ்டர் நான் ஒரு ஆளை பார்க்க போயிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா, சீஃப் ஸ்டாஃபாக பிரசிடென்ட்டுக்கு இருக்கார். அந்த மாரியான ஒரு ஆளை தான் பார்க்க போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் தான் இருக்கார். அவர்கிட்ட இவங்க உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு கேசிஐ மூலியமாக பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் இந்த இடத்துல உதவி கேட்டுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற மிஸ்டர் நாவும், உனக்கு எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த குழந்தையோடைய அப்பா யாருன்னு சொல்லிட்டு. அது இப்போ சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா கிடையாது, பல அப்பாக்கள்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை கிடையாது. அதில் நீ இந்த ஸ்டேட்டை விட்டே போயிடு, நீ இதே இடத்துல இருந்தால் உனக்கு தான் பிரச்சனை, என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு அந்த ஆள் அந்த இடத்த விட்டு போக. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கடைசியாக பேக்கை பார்க்க வந்திருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கடைசியாக இன்னைக்கு இரவு பேக்கை தான் பார்த்ததா சொல்கிறாங்க. அதில் பேக் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பேக்கும், முடிவு உங்ககிட்ட இருக்குது, என்ன முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அவர் அமைதியாக இருக்கார். இவங்களுமே, எனக்கு ஒரு வாட்டியாச்சு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை காதலிக்க யாருமே கிடையாது, நான் இந்த உலகத்தில் வாழவும் யாருமே கிடையாது, நீ என் கூட இருக்கேன்னு அவர் கூட எமோஷ்னல் டாபிக் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் நீ என் கூட இரு, அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேக் இவங்களை கொல்ல போகிற விஷயம் இவங்களுக்கு முன்னவே தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அதால் தான் இவங்க பேக் கிட்ட இப்படி ரொமான்ஸ் பண்ண. ஆனால் பேக் கல்லாட்டு தான் இருக்கார். அவர் பெருசாக எந்த வித ரியாக்ஷனும் தர மாரியே தெரியல. இவங்க ஒரு மாதிரி ஸ்வீட்டாக பேசி பேக்கை மயக்கலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேருமே ரூமுக்கு போகிறாங்க. இவங்களும் பேக் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையாக அழகாக வந்து பார்த்தா அந்த இடத்துல பேக் கிடையாது. முன்னவே பேக் போயிட்டாருன்னு தெரிய வருது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் முடிவு தெரிஞ்சிருச்சு. அதில் இதான் அவங்களுடைய கடைசி நாள், அவங்க பையனை பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அதே இடத்த உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் சரின்னு சொல்லிட்டு வேறு எதனாச்சும் உதவி கிடைக்குமான்ற மாரி ஒரு டிரைவருக்கு கால் பண்ணி அவரை இந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க. அவரோட சேர்ந்து இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை பின்னாடியே பேக்கும் ஃபாலோ பண்ணி தான் வராரு. ஆனால் பேக் முன்னவே ஸ்கெட்சு போட்ட மாதிரி தெரியுது. இவங்களும் ரொம்ப பயத்தில் தான் வந்துன்னு இருக்காங்க. அந்த டிரைவருமே நீங்கள் ஸ்டேட்டை விட்டு போயிடுங்கன்னு கியாம்ஜி கிட்ட சொல்ல, ஆனால் கியாம்ஜி இங்கே முடிக்க இன்னும் சில வேலைகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு முன்னாடி ரெட் கலரில் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க டிரைவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு கியாம்ஜிக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து நிற்க, சரி அது யாருன்னு பார்த்தா அது பேக் தான். அவர் வரது மட்டும் இல்லாமல் அப்படியே கியாம்ஜியை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல கியாம்ஜி கடைசி சில நொடிகள் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் கியாம்ஜி வாயில் சிகரெட் எடுத்து வச்சு அப்படியே பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே பேக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பேக்கும் வேறு முடிவு கிடையாது. அதில் இவர் என்ன பண்ணுறதுன்னா, பாக்கெட்டில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து அப்படியே அவங்கள 3 ஷாட் அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே ப்ராசிக்யூட்டர் யாங்கோடைய வாய்ஸ் ஓவர் தான் போகுது. அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் போதைப் பொருள் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வாருக்கு போகும்போது அவங்களுக்கு பயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான போதைப் பொருளை உருவாக்குனாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே பயத்தை மறைக்கிறதுக்கு தான் போதைப் பொருளை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அது மொத்தமாகவே மாறிடுச்சு. இப்போதைக்கு போதைப் பொருளுக்கு அதிக பேர் அடிமையாயிட்டாங்க. அந்த காலத்தில் அதை நல்லதுக்காக யூஸ் பண்ணாங்க, நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம பயத்தை மறைக்கணும்னு யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதுவே இப்போ ஒரு மிகப்பெரிய பயமாக மாறி இருக்குன்னு யாங்கோடைய வாய்ஸ் ஓவரில் போக அப்படியே நமக்கு யாங் சின்ன பையனாக இருக்கும்போது நடந்த இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யாங் சின்ன பையனாக இருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது சுத்தமாக யாங்குக்கு பிடிச்சிருந்திருக்காரு. ஆனால் ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க அம்மாவை இவங்க அப்பாவே கொண்டு இருக்காரு. அதை பார்த்து யாங் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளார இருந்த அவருடைய சிஸ்டரை இவர் பாதுகாப்பாக வச்சுருக்காரு. அதிக போதைப் பொருள் எடுத்ததுனால மென்டலி ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போதைய சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காரு. யாங்கோடைய அப்பா கிட்டத்தட்ட மென்டலாகவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல யாங்கோடைய அப்பா வந்து அவருடைய ஒய்ஃப் இன்னும் உயிரோடு இருக்கிறத தான் நம்புறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை அவர் மறந்துட்டாருன்னு தெரியுது. இது மூலியமாக அவருக்கு லைட்டாக அம்னீஷியாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நமக்கு அப்படியே காமிச்சிட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக யாங் அவருடைய சிஸ்டரை பார்க்க போகிறாரு. இவங்க பேர் ஹேயோன்னுன்றது. அவங்க டை ஃபேக்டரின்னு ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு அப்படியே யாங் கூட உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல யாங் உன்னுடைய கிட்டார் வாசிக்கிறதுலாம் எப்படி போகுதுன்னு கேட்க, அவங்களுமே அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ எனக்காக கிட்டார் வாசின்னு அவங்க கிட்ட தர, சும்மா சொல்லக்கூடாது, அவங்க அழகாக தான் வாசிக்கிறாங்க. அதை பார்த்து யாங்குமே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹேயோனும் அந்த இடத்துல அழகாக கிட்டாரை வாசிக்க அதை பார்த்துட்டு அப்படியே யாங் அந்த இடத்த விட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே யாங் நம்ம போன எபிசோடோடைய ஆரம்பத்தில் இந்த மாதிரி 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒருத்தவங்க கொலை பண்ணுற மாரி பார்த்தோமே, அதான் அந்த ட்ரக் டீலர்ஸ். அவங்கள கொலை பண்ண அமெரிக்கன்ஸ்க்கு ஏற்ற தண்டனையை இவர் தர மாரி காமிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3 உயிராக கன்சிடர் பண்ணுது. ஏன்னா இவங்க கொலை பண்ண லேடி அந்த சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதில் இவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் தரணும்னு சொல்ல, அதனால் அங்கே இருக்கக்கூடிய கொரிய மக்கள்லாம் சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் யாங்குக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த சமயத்தில் நல்ல டீல் போகும். அதை பற்றி தான் சீஃப் அட்வைஸ் தந்துன்னு இருக்கேன். அது எதையுமே பெருசாக யாங் கேட்கல. நான் என்னுடைய ப்ராசிக்யூட்டர் வேலையை தான் பார்த்தேன். இதுக்கப்புறம் பேச எதுவும் கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு இவர் போயிட்டார். இன்னொரு பக்கம் நமக்கு பேக்கை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டைரக்டர் ஹவாங் கூட பேசிக்கிட்டு இருப்பார். இந்த சமயத்தில் டைரக்டர் ஹவாங்க்குமே பேக் மஞ்சா கேங்கை டேக் கண்ட்ரோல் பண்ணி ட்ரக்ஸை ஜப்பானில் விற்க போகிறாருன்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதை பற்றி அவர் ஓப்பனாக கேட்காம ஆரம்பத்தில் சுற்றி வளைச்சு கேட்குறாரு. பேக்குமே அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நீ என்னையை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்க, என் கூட இருக்கிற நாய் என்னையை கடிக்கலாமான்ற மாரி அவர் துப்பாக்கி எடுத்து அப்படியே பேக்கை சுடுற மாரி வந்துடுறாரு. அந்த இடத்துல லைட்டாக பேக் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. அப்படியே ஒரு பேக் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா, எனக்கு பின்னாடி நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருந்துருப்ப, நீ இப்படி ஒன்று பண்ண போகிறனா இதை முன்னவே என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொன்னால் பேக் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி பேக் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க, நான் உங்களுக்கு எல்லா மாதமுமே 200 மில்லியன் கிட்ட பணம் தரேன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் 200 மில்லியன் வானன்றது ரொம்ப பெருசு தான். இருந்தாலும் இவர் ஜாப்பனீஸ் கரன்சியில் தரதா சொல்கிறாரு. ஏன்னா கொரியன் அமௌண்ட்டோட ஜாப்பனீஸ் கரன்சின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஒரு ஜாப்பனீஸ் கரன்சியில் இவருக்கு 200 மில்லியன் தரதா சொல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைரக்டர் ஹவாங்மே அதை 300 மில்லியனாக மாற்றுன்ற மாதிரி சொல்லி அந்த இடத்த விட்டு பேக் அனுப்பேன். பேக்குமே இதெல்லாம் பண்ணது பியோன்னு தெரிஞ்சிச்சு. அதால் அவரை போய் திட்டினா இந்த இடத்துல இருக்கிற பியோ என்ன சொல்கிறேன்னா, என் மேலே நீ கோவப்படாத, இல்லைனாலும் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, முன்னவே ப்ராசிக்யூட்டர் யாங் வந்து இந்த மாதிரி டைரக்டர் ஹவாங்க பார்த்துருக்காருன்னு சொன்னால், அதெல்லாம் விடு, எனக்கு வேறு ஒரு வேலையை நீ பண்ணணும், நான் இந்தமாரி சியாங்கை பார்க்கணும், அதுக்காக நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால், பியோ அவ்வளோ சீக்கிரமாக சியாங்கை பார்த்துட முடியாது, நீ எதுக்கு சியாங்கை பார்க்கணும், ஒருவேளை இதை பற்றி டைரக்டர் ஹவாங் தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்ற மாரி சொல்ல, அது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு பேக் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரி அன்னைக்கு ராத்திரி பியோ அப்படியே சியாங்குக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை பேக் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களால் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொன்னால் இவருமே அதை பற்றி செக் பண்ணுறதா சொல்கிறாரு. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு ப்ராசிக்யூட்டர் யாங் பேக்கோடைய சிஸ்டரை ஃபாலோ பண்ணிருப்பார். அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் பேக்கோடைய சிஸ்டரும் டேயிலும் டேட் பண்ணுற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதில் டேயில் சிகரெட் பிடிக்க வெளியே வந்த சமயத்தில் இவர் அப்படியே வந்து, நீ பேக்கோடைய சிஸ்டரை டேட் பண்ணுற விஷயம் பேக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா, சரி அதை பற்றி நான் இங்கே பேச வரல, இப்போதைக்கு நீ திரும்ப எனக்காக ஸ்பை வேலை பார்க்கணும், நீ முன்னவே பார்த்தல அதே வேலையை இப்போ பாரு, இப்போ அந்த கரன்சிலாம் எங்கே போக போகுது, இப்போதைக்கு பேக் ஜப்பானில் டீல் பண்ண போகிறான்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை பற்றி நீ இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல,
ஆனால் அது எதையுமே கேட்காம இந்த இடத்துல இருக்கிற டேயில் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் என்றைக்கும் கேசியை ஜெயிக்க முடியாது, நீங்களாம் ப்ராசிக்யூட்டர்ஸ் நாயிங்கன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான இவரும் மூஞ்சில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கம்பியை வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கோ, இந்த டீலை ஒத்துக்கிட்டு தவிர உங்ககிட்ட வேறு முடிவு கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு இவருடைய ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு போனால் இவருக்கு பேக் கிட்டேருந்து கால் வருது. அதாவது பேக் இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கே கூப்பிட்றாரு. அந்த இடத்துல பேக்மே அப்படியே நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல யாங்மே இது வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்ச டீட்டெயிலாம் சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற பேக் இதுக்கு முன்னாடியே இவர் ஜோ மஞ்சாவை ஃபிலிப்பைன்ஸில் கண்டுபிடிச்சதா டைரக்டர் ஹவாங் கிட்ட சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த மொத்த விஷயங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் யாங்கோ இவன் என்னடா நம்ம போட்ட பீட்டை நம்மக்கிட்டே போடுறானுன்ற மாரி அந்த இடத்துல இவர்கிட்ட இருந்தும் எதனாச்சும் உண்மைகளை கறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. திடீர்னு பேக் என்ன வச்சாருன்னு தெரியல. ப்ராசிக்யூட்டர் யாங்கோடைய சிஸ்டர் உள்ளார எடுத்துறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு உங்களுடைய சிஸ்டர் இருக்காங்களே, அவங்களுடைய கிட்டார் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கிட்டார் டீச்சர் நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்தவரா. இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா, உங்கள் சிஸ்டருக்கும் பிரச்சனைன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட யாங்கோ ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் இப்போதைக்கு பேக்கோடைய ஃபேமிலியை இழுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உங்கள் பிரதர் கீஹியோனை பற்றி கேள்விப்பட்டேன், இந்த மாரி அகாடமியிலே டாப் கிளாஸில் அவன் பாஸ் ஆகியிருக்கானமேன்ற மாரி பேச, அந்த இடத்துல பேக்கும் என்னுடைய ஃபேமிலி இழுக்காதீங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல ப்ராசிக்யூட்டர் யாங்கும் அதை தான் சொல்கிறாரு. உங்கள் ஃபேமிலி நான் மட்டும் உங்களுக்கு பெருசாகிடுச்சா, என் ஃபேமிலி எதுக்கு இழுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கேசிஐ எவ்வளோ கேவலமானவங்கன்னு தெரியுமா, ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்குள்ளார வந்து பக்கே வச்சுருக்காங்க, ஒயர் டேப்பிங் பண்ணியிருக்காங்க, நீங்களாம் இப்படிப்பட்ட நாய்ங்க தான்ற மாரி திட்டி அனுப்பேன். ஆனால் இது எதுவுமே பெருசாக பேக் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பேக் ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணுறாரு. அந்த ஆள் மூலிமா ப்ராசிக்யூட்டர் யாங்குடைய சிஸ்டரை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவனே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு பேக் சொல்ல, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த மெத்தெல்லாம் உருவாக்கிட்டாங்க. அதாவது அந்த போதைப்பொருள், அந்த போதைப்பொருளை எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த கேங்ஸ் உருவாக்கிட்டாங்க. இதை இப்போதைக்கு ஜப்பானில் டீல் பண்ண போகிறாங்க. ஆனால் கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் விட்டு இருந்திருப்பார்ல ப்ராசிக்யூட்டர் யாங், அதுபடி இந்த இடத்துல இவர் டேயில் பார்க்க வர்றாரு. அந்த இடத்துல டேயிலும் எப்போ சரக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த சரக்கு ஜப்பானுக்கு போக போகுதுன்ற உண்மையுமே சொல்லிடுறாரு. அதுவும் முக்கியமாக அது ஒசாக்காவில் இருக்கிற இக்கடா கிளான் கிட்ட தான் அந்த மொத்த மெத்தியுமே சேல் பண்ண போகிற விஷயத்த சொல்ல, இதை கேட்ட ப்ராசிக்யூட்டர் யாங் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய குரூப்பை கூட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி ஜப்பானுக்கு போகிறதுக்காக பிளெயின் டிக்கெட்டை அறிமுகப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இக்கடா கிளானை பற்றி செக்கும் பண்ண சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய சிஸ்டருடைய கிட்டார் ஆர்டிஸ்டுக்கான ரிப்போர்ட்டை இவர் கேட்டிருந்திருப்பார். அதை செக் பண்ணி பார்த்தா அவருடைய ஸ்கூல் ரெக்கார்ட் மொத்தமே க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் இல்லைன்னு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பேக் வந்து டைரக்டர் ஹவாங் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல பேக்குமே எப்போ சரக்கு எடுத்து போகிறாங்க, அதை ஒசாக்காவில் விற்கிறது, இக்கடா கிளான் கிட்ட தருது, அந்த மொத்த உண்மையுமே இந்த இடத்துல பேக் சொல்கிறாரு. அது மொத்தத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிடும்ன்ற மாரி அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஹவாங் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இவர் உள்ளார பியோவை கூப்பிட்றாரு. அந்த இடத்துல பியோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த மாரி பேக் கூட சேர்ந்து ஒசாக்காவுக்கு போன்ற மாரி பியோவை அனுப்புகிறாரு. அந்த சமயத்தில் இவர் இந்த இடத்த விட்டு பேக்கை எழுந்து போக சொல்கிறாரு. சரின்னு பேக்மே போக, நீங்கள் எதுக்கு என்ன பேக் கூட ஒசாக்காவுக்கு அனுப்புறீங்கன்னு பியோ கேட்க, இவங்க இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களே, இது மொத்தத்தையுமே ஒயர் டேப்பிங் பண்ணி பேக் வெளியே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுபடி இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை எதுக்கு பேக் கூட அனுப்புகிறேன்னா, நீ பேக்கை பார்த்துக்கதா, திரும்ப எப்போ இந்த ஷிப் கொரியாவுக்கு வருதோ அந்த சமயத்தில் நீ பேக்கை பார்த்துக்கோன்னு என்னமோ ஒரு வார்த்தையை புகுர்க்கமாக சொல்கிறாரு. அதே விஷயத்தை பேக் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது மூலியமாக பேக்கு ஒரு வேளை நம்மளை போட்டு தள்ள போகிறாங்களோன்னு கூட ஒரு எண்ணம் வர செய்யுது. இன்னொரு பக்கம் ஒசாக்காவில் இருக்கிற இக்கடா யூஜே காமிக்கிறாங்க. அவங்க சேர்மேன் கிட்ட போய் இன்னைக்கான பேலன்ஸ் ஷீட்டை காமிக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவங்க ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க கொரியன் ஆட்கள் கூட டீல் பண்ணுற விஷயத்தையும் சேர்மேன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சேர்மேன் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் என்னுடைய சொந்தமான பொண்ணு கிடையாது, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்றைக்குமே உன்னை என்னுடைய சொந்தமான பொண்ணு தான் பார்க்குறேன். இருந்தாலுமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உறுத்துது, நீ எப்படி இருந்தாலும் ஒரு கொரியன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய சொந்த ரத்தம் கிடையாது, நீ இக்கடா கிளானையும் ஆள்றதுக்கு ஏற்ற பொண்ணு கிடையாதுன்னு கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. உனக்கான பவர், உனக்கான எபிலிட்டியை நீ தான் நிரூபிக்கணும், அது என்றைக்குமே மறந்துடாதுன்ற மாரி இவர் யூஜிக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தராரு. அது யூஜியுமே கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு ப்ராசிக்யூட்டர் யாங்கையும் ஹேஜினையும் காமிக்கிறாங்க. அவங்க புதுசாக ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த ஹோட்டலில் 2 ரூம் தான் புக் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இருக்கிறது ஒரு ரூம் தானா. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்போன்னு சொல்லி தான் இவங்க கிட்ட விற்கவும் செய்கிறாங்க. இவங்களுக்கு வேறு வழி கிடையாது, இவங்க பட்ஜெட்டுக்கு
இதை ஏற்ற மாரி இருக்குன்னு. அந்த ரூமுக்கு போனால் அது ஒரு பல்லான ரூமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு அதிக பேர் அந்த விஷயமாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அங்கே இங்கேன்னு சத்தம் கேட்குது. அதுவே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் மூலிமா பிஏக்கு இப்போதைக்கு கொரியாவிலேருந்து ஜப்பானில் இருக்கிற ஒசாகாவுக்கு கிளம்பிட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்க செய்யுது. அதுபடியே பிஏக்கு வந்து இக்கடா யூஜியை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மொத்த விஷயத்தையுமே தூரத்தில் இருந்தபடியே ஹேஜனும் ப்ராசிக்யூட்டர் யாங்குமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல எப்படி மெத்த விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான மெத்தட் தான். அதாவது ஃபிஷ்ஷுக்குள்ளார மெத்த வச்சு அது மூலியமாக தான் மற்றவங்களுக்கு விற்கிறாங்க. வெளியிருந்து பார்க்க ஃபிஷ் மார்க்கெட்டாக தெரியும், ஆனால் உள்ளார ஏகப்பட்ட கேவலமான வேலைகள் போகுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இக்கடா கிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இக்கடா யூஜிக்கு தனியாக பேக் கிட்ட பேசணும். அதுக்காக இவங்க பேக்கை மட்டும் தனியாக கொரியா டவுனுக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் இக்கடா யூஜி வளர்ந்துருந்துருப்பாங்க. அதே சமயத்தில் பேக்கும் இதே இடத்துல தான் வளர்ந்துருந்துருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒசாகாவில் கொரியா டவுனில் தான் வளர்ந்துருக்காங்க. அதில் பேக்குமே நான் உங்களை பார்த்த மாரி இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல யூஜுமே நீங்கள் என்னை பார்த்துருக்க வாய்ப்புகள் கிடையாது, நான் பிறந்ததுலேருந்தே கொரியா டவுனில் தான் வளர்ந்துருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துல பேக்குமே சின்ன வயசில் வந்ததாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 19 வயசில் இவர் கொரியாவுக்கு போனாரா. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் இறந்த விஷயங்களாம் இக்கடா யூஜி கிட்ட ஷேர் பண்ண அந்த இடத்துல இதெல்லாம் இக்கடா யூஜி கேட்கறது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் சில விஷயங்களை தாய்வானிஸ்லேயும் பண்ணுறதா சொல்கிறாங்க. தாய்வானிஸில் இவங்களுக்கு சில ஆட்கள் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் சில ராவ் மெட்டீரியல்ஸை இவங்க பேக்குமே தரமாரி சொல்கிறாங்க. அதில் பேக்குமே கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த இடத்துல இப்போதைக்கு டீல் எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு. அதில் இப்போதைக்கு இவங்க கொரியாவுக்கு வராங்க. முன்னவே டைரக்டர் ஹவாங் வந்து நீ இந்த மாதிரி பேக்கை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் பியோவை அனுப்பிச்சிருப்பாரு. அதில் பியோ பின்னாடி கன்னோட பேக் முன்னாடி வராரு. ஓப்பனாகவே பேக்கை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பேக்கும் எதுக்கு பயப்படுற மாதிரியே தெரியல. பியோ ஒரு சின்ன லுக் கூட. அதுக்கப்புறம் இந்த ஷிப் ஸ்ட்ரைட்டாக கொரியாவுக்கு வந்துடுச்சு. பேக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நம்ம காமிக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஷிப்லேருந்து இறங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா பியோ தான். இது மொத்தத்தையுமே அங்கே இருக்கிற ப்ராசிக்யூஷன் குரூப்பும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிளான்ன்றது பேக்கை பிடிக்கதான். ஆனால் எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு டைரக்டர் ஹவாங் வராங்க. எதுக்கு இந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் வராரு, பேக் எங்கன்னு கூடிய ஒரு சந்தேகத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா மற்ற ஆட்கள் கீழே இறங்க சொல்கிறாரு. டைரக்டர் ஹவாங்க இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு. இவர் மட்டும் தனியாக டைரக்டர் ஹவாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் பியோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா நீ இதுக்கு மேலேருந்து அந்த மெட் பிஸ்னஸ் பார்த்துக்கோ, நீ ஜப்பான்காரங்க கூட டீல் பண்ணு, அந்த மஞ்சா கேங்கையும் நீ எடுத்துக்கோன்றமே சொல்ல அதை கேட்டுக்கிட்டு தான் இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ப்ராசிக்யூட்டர் யாங்குடைய கார் நடுவில் மக்கார் பண்ணிவிடும். அதில் ஒரு பாதியிலே ஸ்ட்ரெக் ஆயிடுறாரு. இவங்க எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு புத்தா டெம்பிளுக்கு வராங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஏகப்பட்ட பணம் டைரக்டர் ஹவாங்க்கு வருதுல, அந்த மொத்த பணத்தையுமே இந்த புத்தா டெம்பிள்குள்ளார் தான் ஒழிச்சு வைப்பார். அதுக்கு வெளியே பியோ காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. சரி நான் உள்ளார போய் இந்த பணத்தெல்லாம் வைக்கிறேன்ற மாரி அந்த புத்தா டெம்பிளில் ஒரு உண்டியல் இருக்குல்ல, அதில் பணத்தை வைக்கிற மாரி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டோர் இருக்குது. அந்த டோரை நோக்கி இவர் போகிறாரு. அந்த டோருக்குள்ளார தான் எல்லா பணத்தையுமே சேர்த்து வச்சிருப்பாரு. திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பணமும் இல்லை. அதே சமயத்தில் பின்னாடி பேக் காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் பேக் சாகலன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் பேக்கும் இவருக்கு ஒரு சண்டை ஏற்படுது. பேக் இந்த சமயத்தில் கன்னியத்தை இருந்திருப்பாரு. அதில் சைலன்சர் போட்டதுனால வெளியே சத்தம் கேட்கல. அதில் சிம்பிளாகவே இந்த இடத்துல ஒரு டைரக்டர் ஹவாங்க டிஃபிக் பண்ணிடுறாரு. என்ன தான் கேசிஐஏ டைரக்டராக இருந்தாலும் ஒழுங்காக சண்டை போடுறதுலையே சிம்பிளாகவே ஒரு பேக் கிட்ட தோற்று போக இந்த சமயத்தில் தான் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ப்ராசிக்யூட்டர் யாங் வந்திருப்பார்ல. ரொம்ப லேட்டாக தான் வராரு. ஏன்னா நடுவுலேயே கார் மக்கார் பண்ணிடுச்சு. அதில் எப்படியே ஓடியாந்து இந்த புத்தா டெம்பிளுக்கு வராரு. கடைசி அங்கே இருக்கிற சீக்ரெட் டோரையும் இவர் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளார போகிறாரு. அதுக்குள்ளார போனால் எதிர்பாராதுக்குல அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங் இறந்து போயிருக்காரு. அதை இவர் பார்த்துக்கிட்டு அப்படியே இருட்டில் என்னமோ ஒரு உருவம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாரா அது இருட்டில்ன்ற மாரி இவருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போவார். அந்த இடத்துல பேக்மே ப்ராசிக்யூட்டர் யாங்க சுடலான ஒரு ஸ்டேஜில் இருக்க திடீர்னு அந்த இடத்துல டைரக்டர் ஹவாங்கோடைய கை அசைய ஆரம்பிக்கும். டைரக்டர் ஹவாங்க்கு உயிர் இருக்குன்னு ப்ராசிக்யூட்டர் யாங்க்கு தெரிய வருது. அதில் ப்ராசிக்யூட்டர் யாங் என்ன பண்ணுறேன்னா நமக்கு ஆம்புலன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு கால் பண்ண போகிறாரு. இவர்கிட்ட ஃபோன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் அங்கே டெலிஃபோன் தேடின்னு இருக்காரு. அதே சமயத்தில் வெளியே ஒரு சின்ன சடங்கு நடந்திருக்கும். அதெல்லாம் யாங்குமே பார்த்துக்கிட்டு அப்படியே எப்படியோ டெலிஃபோனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இவருமே கால் பண்ண செய்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது தான் கிடைச்ச சின்ன சமயத்தில் பேக் மொத்த டெம்பிளையுமே எரிச்சு அந்த இடத்த விட்டு மொத்த பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரியுது. இதெல்லாம் பார்த்தேன் யாங் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அதை தண்ணி ஊற்றி அழைக்கலான்னு பார்த்தா அந்த நெருப்பு இன்னும் ஹையராக எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் தண்ணி, அதை வச்சு அதை அழைக்க முடியாது. அதே இடத்துல டைரக்டர் ஹவாங்குடைய சொல்லி முடிஞ்சு போயிடுது. டைரக்டர் ஹவாங் இறந்து போயிருப்பார்ல. இந்த மொத்த பிளானுமே பண்ணது பிரசிடென்ட் கீழே செக்ரட்டரி கமெண்ட்ல இருக்கக்கூடிய சியாங்னு ஒரு ஆள் தான் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. அதாவது டைரக்டர் ஹவாங் கொல்றது காரணம் அவர் தான் இருந்திருப்பாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் காமிச்சிட்டு
இந்த பக்கம் டைரக்டர் ஹவாங் இறந்த இடத்துல மெயினாக யாங் இருக்காரு. இப்போதைக்கு இவங்க பியோவை பிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பியோ எதுவுமே தெரியாத மாரி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு வராரு. இந்த இடத்துல இருக்கிற யாங்மே, நாங்கள் உங்களை டைரக்டர் ஹவாங்க கொண்ட சந்தேக கேஸில் அரெஸ்ட் பண்ணுறோன்னு பியோவை பிடிச்சிக்கிட்டு ப்ராசிக்யூஷன் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு அப்படியே கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேரலாகவே பேக் மொத்த சம்பவத்தையுமே பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் கிட்ட இது எதுவுமே ப்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாது, இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங் இறந்து போயிட்டாரு, எல்லாத்தையும் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார போய் இவருடைய சிஸ்டர் சோயாங்க்கு கால் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் சோயாங் டேயிலோட குஜாலா இருப்பாங்க. அந்த சமயத்தில் பேக் கால் பண்ணி நான் டேயில் பார்க்கணும், அவன் எங்கே இருப்பான்னு கேட்டால் இவங்க லேபில் இருக்கிறத சொல்கிறாங்க. டேயிலுமே உன்னோட பிரதர் என்ன சொன்னார்னு கேட்டால் உன்னை பார்க்க ஆசைப்படுறாரு, ஆனால் எதுக்குன்னு தெரியலன்னு இவங்களுமே சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பியோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எதுக்கு நீங்கள் டைரக்டர் ஹவாங்க கொண்டீங்கன்னு யாங் கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, சிகரெட் வாங்க இவர் வெளியே போனாரா, அவங்க செத்த விஷயமே இவருக்கு தெரியாதுன்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிற யாங்குமே எல்லாமே நீங்கள் கோ இன்சிடென்ட்னு சொல்கிறீங்களா, சிகரெட் வாங்க போகிற சமயத்தில் நெருப்பு எறியறதும் அவருக்கு சாகடிக்கிறதும் இதெல்லாம் கோ இன்சிடென்ட்டான்னு கேட்டால் இவருமே ஆமான்னு சொல்கிறாரு. சரி அதை விடுங்க, அது கோ இன்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, கேசிஏவுக்கு ஒசாகாவில் என்ன வேலை, அது ஒசாகாவில் இக்கடா யூஜி ஒரு யாக்குசா கூட நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் எங்களால் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும், இப்போதைக்கு நீங்களே பேக்கு சாட்சி சொன்னீங்கன்னா நீங்கள் சேஃப் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு பியோவை சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவை பேக்கான சாட்சி தான், உங்கள் கூட பேக்கு இருந்தாரான்ற மாரி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பியோ எந்த ஆன்சருமே பண்ணாமல் இதுக்கு பின்னாடி வர பின்விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி ஹைரப்ஸ்லேருந்து பியோவை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி ஒரு டெப்யூட்டி சீஃப் கிட்ட போய் கேட்குறாரு. அந்த இடத்துல சீஃப்மே இது ஹைரப்போடைய ஆர்டர், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு யாங் கிட்ட சொன்னால் அந்த இடத்துல யாங் கடுப்பாகிறாரு. என்ன ஹைரப்போடைய ஆர்டர்னு சொல்கிறீங்க, இப்போதைக்கு நம்ம கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது, பேக்கு கிட்டத்தட்ட பிடிச்சிருப்போம், ஆனால் உங்களால் எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் டைரக்டர் ஹவாங்க செக்யூரிட்டி கமாண்டில் இருக்கிற சியாங் தானே கொல்ல சொல்லி இருந்திருப்பாரு. அது மூலயமா எப்படியோ டைரக்டர் ஹவாங்க இறந்துட்டாரு, அவர் கையில் இருக்கிற பொண்ணெல்லாம் இவர்கிட்ட கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக் வந்து கியாம்ஜி கிட்ட இருக்கக்கூடிய அந்த நோட் புக்கையுமே இவர்கிட்ட சேர்க்குறாரு. அந்த நோட் புக்கில் என்னுடைய பேரை நீ பார்த்தியான்னு பேக் கிட்ட கேட்க அந்த இடத்துல பேக் சிம்பிளாக சாரி தான் சொல்கிறாரு. இது மூலயமாவே இவருமே இந்தமாரி ஒரு கள்ள தொடர்பு கியாம்ஜியோட வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இருந்தாலும் அதுக்கப்புறம் பேக் என்ன கேட்குறான்னா, இப்போதைக்கு இந்த பணத்தை நீங்கள் என் கிட்ட தந்துருங்க, இப்போதைக்கு எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிரசிடென்ட்டுக்கு இப்போதைக்கு 70 பில்லியன் தேவைப்படுது கேண்டிடேட்டாக, அதில் அந்த பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் தரதோட ஏகப்பட்ட பணத்தை நான் தருவேன்னு சொன்னேன். அந்த இடத்துல இருக்கிற சியாங்மே, நீ எனக்கு மேலே நினச்சிக்கிட்டு இருக்கியா, அப்போனா என் சீட்டில் நீயே உக்காஞ்சிறான், நான் எதுக்கு இருக்கேன்னு சொன்னால் அந்த இடத்துல பேக் முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் டெபுட்டி சீஃப் கிட்ட பேசுனதுக்கப்புறம் திரும்ப பியோவை பார்க்க இவர் வந்திருந்திருப்பாரு. அதில் யாங்மே, எங்ககிட்ட வேறு ஆப்ஷன் கிடையாது, நீ எங்களுக்கு சாட்சி தந்து தான் தரணும், இல்லைன்னா நீ நாள் முழுக்க களிசோறு தோன்ற மாதிரி தான் இருக்கும், ஜெயிலுக்கு போகணுமா இல்லை அவனுக்கு சாட்சி கொடுத்துட்டு வெளியே சுதந்திரமாக சுத்தணுமான்ற விஷயத்த நீயே பார்த்துக்கணும், ஒரு நோட்ஸை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருந்தால் அந்த சமயத்தில் தான் சில ஆட்கள்லாம் வந்து பியோவை சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டர் மேலே இடத்துலேருந்து வந்திருக்கான். இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு யாங். அதில் ஸ்ட்ரைட்டாக திரும்ப டெபியூட்டி சீஃப் கிட்ட போய் எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க, நான் தான் எவ்வளோ வாட்டி சொன்னேனே பியோவை விட வேணான்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த முடிவுன்னு கேட்டால் நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், இது ஒன்றும் என்னுடைய முடிவு கிடையாது, எனக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மிஸ்டர் நாவும் சியாங்கோ உக்காஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மிஸ்டர்னா சியாங்கோ ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது சியாங் வெளியே சில இல்லீகலான வேலைகள் பண்ணுறாருல, அந்த விஷயம்லாம் இவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி உன் பதவியை எடுத்துருவோன்ற மாரி இவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சோண்டு பார்த்துக்கிட்டாரு, அடுத்ததான் உன் முதுகு பின்னாடி யார் குத்துவாங்கன்னு கூட உனக்கு தெரியல, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாருன்ற மாரி சியாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்க, உங்களை பற்றின சில விஷயமும் எனக்கு தெரியும் பதிலுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால அவர் ஸ்ட்ரைட்டாக பேக்கை பார்க்க வரது மட்டும் இல்லாமல் யாங் இவர்கிட்ட என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாரு, இவங்களுக்கு எதிராக யாங் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சில எவிடன்ஸ்லாம் சொல்லி யாரோ ஒருத்தவங்க நமக்குள்ளார கருப்பாடு இருக்காங்க, அவங்க யாருன்னு நீ கண்டுபிடின்னு பேக் கிட்ட சொல்ல அதை கேட்ட பேக் டேயிலை பற்றி தான் யோசிக்கிறாரு. அதே மாதிரி தான் டேயில் அந்த மெத் லேப் இருக்குல்ல, அந்த லேபில் உட்காந்து சோயாங் கூட ஃப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சோயாங்க இவரும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவருமே சோயாங்க அழகாக இருக்கிறதா சொல்லி அப்படியே அவங்கள வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் தான் பேக் மாசா உள்ளார வராரு. வந்தோடனே இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அந்த சமயத்தில் பேக்கும்
நீங்கள் 2 பேரும் தனியாக இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அந்த இடத்துல இருக்கிற சோயாங்குமே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொன்னால் பேக் நான் டேயில் கூட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. சரின்னு இவங்க 2 பேரும் தனியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல பேக்மே அப்படியே சில புல்லெட்டெல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, முக்கியமாக மனுஷங்களுக்கு என்ன தேவைன்னு டேயில் கிட்ட கேட்க அவன் லாயலிட்டின்னு சொல்கிறான். அதை கேட்ட பேக்கும் லாயலிட்டி ரொம்ப முக்கியம் தான், ஆனால் எனக்கு எது தெரியுமா முக்கியம், ஷேம் தான். ஏன்னா அது இருக்கிறவனால மட்டும் தான் ஒருத்தன் முதுகு பின்னாடி குத்த முடியாது. எனக்கு எப்பயுமே ஷேம்லெஸ்ஸான பீப்புள்ஸை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் நமக்கு வாலாட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சொன்னால் எது வேணாலும் செய்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் கடைசி சமயத்தில் நம்பிக்கை துரோகம் பண்ணி முதுகுக்கு பின்னாடி குத்திடுவாங்க. அதில் நீ எந்த வகைன்ற மாரி சொல்லிக்கிட்டு அப்படியே புல்லட் எடுத்து டேயிலோடைய நெஞ்சில் வைக்க டேயிலுமே நீ என்னை சுட்டா எந்தவித உபயோகமும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அப்படியே பேக் டேயில் சுடுற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக அவர் சுடலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்த சீன்லேயே அவர் யாங்கை பார்த்து பேச வந்திருக்காரு. அந்த இடத்துல யாங் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங் இறந்துட்டாருன்ற நியூஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் உனக்கு இன்னும் ஒரே ஒரு துப்பு மட்டும் தரேன், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு என்னுடைய உயிர் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது, அதில் கடைசி டீட்டெயிலை மட்டும் வச்சுக்கோ, எனக்கு பேக்கிட்டவை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல. சரி நான் அந்த கடைசி டீலோட இவர் பேசுகிறாரு, அது வேறு எதுவும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஷிப்மெண்ட் வந்து திரும்ப ஜப்பானுக்கு போகுதா, அதே சமயத்தில் மெத்லாபோடைய லொக்கேஷனே உங்களுக்கு கிடச்சிருக்கான், இது 2 பக்கமே இவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதில் 2 டீமாக பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க. முதல்ல இந்தமாரி ஜப்பானுக்கு கிளம்பக்கூடிய அந்த ஷிப்மெண்ட்டை இவங்க பிடிக்கிறாங்க, அதுக்குள்ளே ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்தலான்னு இருந்தால் அங்கே இருக்கிறவங்க வேகமாக இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மொத்த ஆட்களுமே பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாங்க. கடைசி எங்கடா மெத்துன்னு சொல்லிட்டு அங்கே விசாரித்தா கடைசியில் அங்கே மெத்தே இல்லைன்னு தெரிய வருது. இதேமாரி தான் மெத்து லேபுக்கு போயிருந்திருப்பாங்களே, பேருக்கு தான் மெத்து லேபு, ஆனால் அந்த இடத்துல பிக்ஸோடைய சாணத்தெல்லாம் மற்றவங்க மேலே போட்டு ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது. ஆனால் 2 இடத்துலையுமே இவங்களால மெத்தை கண்டுபிடிக்க முடியல. சரி இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு டேயில பற்றி எதனாச்சும் தெரியுமா, நான் அங்கே போய் விசாரிச்சா இவனுக்கு டேயில பற்றி தெரியல, அதில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலி டேயில் வந்து இவங்கக்கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காரு, ஏன்னா டேயில் உண்மையாலுமே பேக்கு தான் விசுவாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. கடைசியாக பேக்மே நான் உன்னை நம்புகிறேன், இதே இடத்துல இருன்னு சொன்னால் அந்த இடத்துல டேயில் நான் கண்டிப்பாக நீங்கள் விட்ட கூட தாண்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸில் இருக்கிற யாங் ரொம்ப கடுப்பில் இருக்காரு. அதில் டேயிலுடைய ஃபேமிலியை பற்றிட்டு இருங்க, கூடிய சீக்கிரம் அவனை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போதே சில இன்ஸ்பெக்ஷன் டீம் வருது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஆஃபீஸில் ட்ரக்ஸ் இல்லை லஞ்சம்லாம் வாங்கின மாரி எங்ககிட்ட ரிப்போர்ட் இருக்குது, அது விஷயமா செக் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதை கேட்டு கடுப்பானவர் திரும்ப டெபியூட்டி சீஃபை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவருடைய கதவை உடச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. மரியாதையாக கதவை தருங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் கிட்ட பேசுவேன்னு சொன்னால் அவர் கடைசியில் கதவை திறந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்த யாங் இவரை பயங்கரமாக தீட்ட, அங்கே இருக்கிற டெபியூட்டி சீஃப்மே எதுவுமே என் கையில் கிடையாது, இங்கே எல்லாமே மேலே எடுத்த ஆர்டர், எதுவாக இருந்தாலும் மேலே பேசிக்கோ, அவங்க சொல்கிறத தவிர என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீயும் அதே பாதையில் தான் போகணும், அவங்க கேசிஏவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு யாங் கடுப்புலேயே வெளியே வந்துடுறாரு. இப்போதைக்கு இங்கே நடந்த மொத்த இன்ஃபர்மேஷனுமே சீஃப் ஸ்ட்ரெயிட்டாக நாக்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த ஆள் அதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி சியாங் இருக்காருன்னு தெரிய வருது. அதாவது இப்போதைக்கு பியாவை ரிலீஸ் பண்ணுறது, இந்த இன்ஸ்பெக்ஷன், இது மொத்தத்துக்குமே ஆர்டர் தந்தது சியாங் தான். அதே சமயத்தில் பேக்கிட்டவை பற்றி இவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதோ அது மொத்தத்துலையுமே சியாங் தலையிடுற விஷயத்தை பற்றி மிஸ்டர் நாக்கிட்ட இவர் சொல்கிறாரு. இப்போதைக்கு நம்ம திரும்ப ஒசாக்கா ஜப்பானுக்கு வரோம். அந்த இடத்துல ஹிகடா யூஸ் இருந்தாங்களே, இவங்களுடைய புது பிளானை பற்றி கிளானுடைய சேர்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் வச்சு புது பிளான்ட்டை கிரியேட் பண்ணலான்னு இருக்காங்க. மெத்து பிஸ்னஸை கொரியாவிலையுமே ஆரம்பிக்கலாம், இன்னும் சில இடத்துல ஆரம்பித்தா வேறு லெவலாக போகும்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம கிளானுக்கு தான் பிரச்சனை ஏற்படும், அதில் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் விட்டு போயிடலான்னு அந்த ஆள் சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற ஏக்காடேவ்ஜி அவரே கடுப்பேற்றுறாங்க. பூமர் தாத்தாவாட்ட பேசாதீங்க, கிளானை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கீங்களான்னு அவர் ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேச, அவர் வேற ஒரு கிளானாக இருப்பார் என்னமோ, எவனாக இருந்தாலும் வெட்டு வேண்டான்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கலான்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல சேர்மன் இக்கடா ஏஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆள் ஏஞ்சி ஒரே ஒரு பார்வை தான் விட்டார். கடைசி அந்த இடத்துல இருக்கிற இக்கடா யூஜிக்கிட்ட நான் உன்னை தான் நம்புகிறேன், மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த வாய்ப்பை நீ மட்டும் மிஸ் பண்ணுறது, ஏன்னா முட்டாள்களுக்கு எப்பயும் ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும், அந்த வாய்ப்புலேயே அவங்க யாருன்ற விஷயத்த அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சேர்மன் இக்கடா போயிடுறாரு.
இந்த இடத்துல இருக்கிற இக்கடா யுஜி இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கொரியாவுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் இவங்க சியாங்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு பேக்னால சில பிரச்சனைகள் வர மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் பேக்கை பார்த்துக்கோங்க, மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். பேக்கோடைய முக்கியமான வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுனா அவனுடைய பிரதர் தான். அவன் உங்களை மாரி ஆர்மி அகாடமியில் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அவன் பேர் கீஹோன்னு சொல்ல இந்த விஷயத்த நான் கேட்டு வச்சுக்கிறேன்னு சியாங் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரியே பேக்கோடைய பிரதர் கீஹோனை காமிக்கிறாங்க. அவர் ஆர்மி பெரோலில் போய்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல எல்லாரும் நடந்து வந்து இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு பையன் இன்னொரு பையனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையனை பிடிச்சி கீழே தள்ள சரின்னு அந்த இடத்துல இருக்கிற கீஹோன் தான் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மேலே கூட்டிக்கிட்டு போக அடுத்த ராத்திரியே காமிச்சா இந்த பையன் இருக்கான்ல அதான் புள்ளி பண்ண பையன் அடுத்த ராத்திரியே இவனை புள்ளி பண்ண மொத்த பேருமே இவன் போட்டு தள்ளிட்டான். அதெல்லாம் பார்த்து கீஹோன் ரொம்ப ஷாக்கில் இருக்காரு. கடைசியாக கீஹோனுடைய ஹெட்டாக இருக்கட்டும் எல்லாருமே பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கரமாக எல்லாருக்கும் சரியான அடி விழுது. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி கிடையாதுன்னு இவங்க இருக்காங்க. கடைசியாக இந்த மொத்த பழியுமே கீயோன் மேல் தான் விழுது. ஏன்னா முன்னவே அந்த பையனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. கீயோன் தான் கொஞ்சோண்டு தடுத்து வச்சுருந்தாரு. அந்த பையனை அப்போவே மிலிட்ரி விட்டு போக சொன்னாங்க. ஆனால் கீயோன் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் அவனை கொஞ்சோண்டு வச்சுருந்தது. அதில் கீயோனை அவருடைய ஹெட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கீயோனுக்கு செக்யூரிட்டி கமாண்ட்லேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் தராங்க. அதாவது கீயோனை இப்போதைக்கு செக்யூரிட்டி கமாண்டில் சேர்க்க சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுறதுக்காக முன்னவே கீயோன் கூட வேலை செஞ்ச ஒரு ஆள் வந்திருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னவே கீயோனை தெரியுமா, 2 பேரும் ஒரே கிளாஸில் இருந்த மாதிரி தான் தெரியுது. அதில் அகாடமிலே ஃபஸ்ட்டு கீயோன் தானே வாங்கியிருப்பாரு. அதில் வேணும்னே அவர் கீயோனை வெறுப்பேற்றுறாரு. சில ஆஃபர்ஸ்லாம் கீயோனுக்கு தரமே தெரியுது. இருந்தாலும் கீயோன் மொத்தமாகவே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு ராத்திரி சில பேர் இறந்து போயிருப்பாங்களே, ஒரு பையன் கூட சுட்டு மற்றவங்களாம் இறந்து போனாங்களே, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கூட கிட்டத்தட்ட கீயோன் கிட்ட தான் இருக்குது. அதை பற்றிலாம் கீயோன் பயப்படுற மாதிரியே தெரியல. மொத்த விஷயத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரும்போது தான் இவர் யாங்கை பார்க்குறாரு. ஏன்னா முன்னவே யாங் கீயோனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அதில் கீயோனை உட்கார வச்சு இவர் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய பிரதரோ சிஸ்டரோ மெத் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எவ்வளோ ஆபத்துன்னு உனக்கே தெரியல. உன்னோடைய சிஸ்டரை வேறு இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கான். ஒருவேளை அவங்கள மட்டும் நான் பிடிச்சேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்ற தண்டனை கிடைக்கும். இதுலேருந்து உன்னுடைய சிஸ்டரையாச்சும் காப்பாற்ற நீ என் கூட சேர்ந்து கொண்ட மாரி கீயோன் கிட்ட சொன்னால் அந்த இடத்துல கீயோன் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் என்னுடைய பிரதரை பிடிக்க தந்தீங்கன்னா முன்னவே பிடிச்சிருப்பீங்க, அதுக்காக என் முன்னாடி வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்ல அப்படியே ஒரு கிளம்பலான்னு இருக்கும்போது யாங்க என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒன்றும் பின்வாங்கலை, நான் கண்டிப்பாக கீட்டேவை பிடிக்கிற வரைக்கும் அடங்க மாட்டேன்னு இவர் சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் கீட்டேவை காமிக்கிறாங்க. அவருக்கு இப்போதைக்கு அவருடைய பிரதருக்கு சில பிரச்சனை வந்திருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும். ஆர்மியில் அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குன்னு தெரிய வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆர்மிக்கே வந்திருந்திருப்பார். அந்த இடத்துல அவனுடைய ஹெட் இருப்பார். அந்த ஹெட்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவனை போட்டு பொலன்னு பொழுதுறாரு. இப்போதைக்கு கேசிஐவில் இருக்கிறதுனால அவருக்கு ஏகப்பட்ட வாக்குகள் இருக்குது. அது மூலயமா சிம்பிளாகவே அந்த ஆளை அடித்து இவனுடைய பிரதரை நீ கூப்பிட்டா அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதுன்னு சொல்ல இந்த விஷயங்கள் தெரிஞ்சு பிரதர் ரொம்ப கடுப்போட வர்றாரு. கீயோனும் கீட்டேவை திட்டலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல், எதுக்கு நீ என்னுடைய விஷயத்தில் தலையிடுற, எனக்கு எதை எப்படி பார்த்துக்கணுன்னு நல்லா தெரியும், அதுக்காக நீ எதுக்கு உள்ளார வரேன்னு சொன்னால் அந்த இடத்துல பேக்குமே அடுத்த மாதம் செக்யூரிட்டி கமாண்டில் ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குது, அந்த இடத்துல நீ போயிடணுன்ற மாதிரி சொன்னால் இவர் வியட்நாமுக்கு போகிறதா சொல்கிறாரு. அதை கேட்டு பேக் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, எக்காரணம் கொண்டு வியட்நாமுக்கு மட்டும் போயிடாதுன்ற மாரி இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற கீயோனும், நீ என்னுடைய சிஸ்டரையும் என்னையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்ட, நீ எதுக்கு இந்த விஷயத்தில் சிஸ்டர் இழுத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல யாங்குடைய காடை வச்சுட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே பேக்கு கடுப்பாயிடுச்சு, அந்த காடை கிழிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு இவங்க மெத் பிஸ்னஸை பற்றி இவருடைய பிரதருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவே பேக்கு ஒரு மிகப்பெரிய கடுப்பாக இருக்குது. இதே சமயத்தில் தான் யாங் அவங்களுடைய சீக்ரெட் பேஸ்க்கு வந்திருந்திருப்பாரு. வெளியே ஹேஜின் பதத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் வெளியே காத்துன்னு இருக்கீங்க, இங்கே மிஸ்டர் கிம் இல்லையான்னு சொன்னால் அவர் வெளியே போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் எதனாச்சும் சமைக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல நூடுல்ஸ் கிடையாது. அதனால் நான் நூடுல்ஸை வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே வெளியே சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹேஜனுக்கு ஒரே பதட்டமாக இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. மிஸ்டர் கிம்முமே என்ன நடந்துச்சுன்னு கேட்க இவங்க எதையும் சொல்கிறமே தெரியல. திடீர்னு அப்படியே நமக்கு ஒரு ஷாட்டை காமிக்கிறாங்க. அந்த ஷாட்டில் யாங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிற மாரி தெரியுது. இந்த இடத்துல யாங்க யார் தூக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா பேக் தான் தூக்கியிருக்காரு. இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங் இறந்து போயிருக்காருல, அந்த ஒரு குற்றச்சாட்டை இப்போதைக்கு
யாங் மேலே போடலான்னு இருக்காங்க. யாங்கை இப்போதைக்கு ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கிறது மட்டும் இல்லாமல் யாங்கோடைய சிஸ்டர் இருக்காங்களே அவங்களுமே இப்போதைக்கு நார்த் கொரியன் கம்யூனிஸ்ட்ன்ற மாரி பட்டம் சாத போகிறாங்க. அதாவது நார்த் கொரியன்ஸ்க்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னு ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களாம் நடக்க அதே சமயத்தில் இங்கே நடக்கிற மொத்த விஷயமே ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் அந்த இடத்துக்கு மிஸ்டர் நான் வரது மட்டும் இல்லாமல் கேசிஏ இப்போதைக்கு ஒரு ப்ராசிக்யூட்டரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் சரின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச சியோக்ஜங் கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் நீ பண்ணக்கூடிய மொத்த விஷயங்களும் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் கேசிஏ உனக்கு கீழ் தான் இருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரியும். அது வகையில் இப்போதைக்கு கேசிஏ ஒரு ப்ராசிக்யூட்டரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நீ பார்த்துறதுக்கோ இது மட்டும் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும் தானேன்ற மாரி சியோக்ஜங்கை மிரட்ட அந்த விஷயம் சியோக்ஜங்க்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. இது மொத்தத்துக்கு காரணம் பேக் தான். அதுக்கேற்ற மாதிரியே பேக் இந்த இடத்துல யாங் கூட டீல் பேசிக்கிட்டு இருப்பாரு. யாங் இப்போதைக்கு டைரக்டர் ஹவாங்க கொன்ன அந்த கேஸில் ஒத்துக்க சொல்கிறாரு. யாங்குமே ஆரம்பத்தில் முடியாதுன்னு தான் சொல்லணும் இருக்காரு. அதே சமயம் தான் இங்கே பியோ வரது மட்டும் இல்லாமல் சியோக்ஜங் கிட்ட இருந்து வந்த மெசேஜை பேக் கிட்ட சொல்ல பேக்கு வேறு முடிவு தெரியலன்றதுனால இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கிற யாங்கை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா இதில் பிரசிடென்ட்டுக்கு மேபி ஆபத்து வரலாம். அதில் யாங்கை ரிலீஸ் பண்ணும்போது யாங்க இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக ஒரு மிஷின் பண்ணணுமா, அதில் இவங்க சீக்ரெட் ஐடிவிட்டை இப்போவே க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. அதில் பேக்கு பிடிக்க இவர் வேறு எதனாச்சும் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக சில விஷயங்கள் பண்ணலான்னு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த இடம் மொத்தத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கு ஒரு சரியான ரிவெஞ்ச் வாங்கணும்னு இவர் முடிவில் இருக்காரு. அதில் இவர் அடுத்த நாள் என்ன பண்ணுறேன்னா மிஸ்டர் நாவை பார்க்க போகிறாரு. அவரை பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இப்போதைக்கு பேக் பண்ணுற அந்த சில விஷயங்கள்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. பேக் இப்போதைக்கு மெத் பிஸ்னஸ் பண்ணிருக்காருல அதில் ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு மிஸ்டர் நாவுக்கும் சியோக்ஜங்க்கும் தான் ஒரு போட்டி போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சியோக்ஜங் நாவுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பொசிஷன் தான் இருக்காரு. அதாவது இப்போதைக்கு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாருல சியோக்ஜங் உங்களுக்கு தடையாக இருக்கிறது மிஸ்டர் நாவுக்கு பிடிக்கல. சியோக்ஜுமே இப்போதைக்கு பேக்கு உதவியாக தான் இருக்காரு. அதில் அவனை குறைக்கணும்னா நம்ம ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவர் யாங்கோட டீம் அப் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் யாங் மிஸ்டர் நாவோட பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுன்னு மிஸ்டர் நாவுக்குமே இவர் வாக்களிக்க செய்கிறாரு. சரின்னு மிஸ்டர் நாவுமே இவரை நம்ப செய்கிறாரு. அதில் உன்னோட லாயல்ட்டி எனக்கு ஒன்றும் தேவைன்னு சொல்லிட்டு இவருடைய ஷூவை கட்டுறது மட்டும் இல்லாமல் அதில் சரக்கு ஊற்றி கொடுத்து இப்போ நீ இதை குடின்ற மாரி அவர் தர ஆரம்பத்தில் இவர் மறுக்க தான் செய்கிறாரு. இருந்தாலும் நம்ம எதனாச்சும் பண்ணி தான் தரணும்னு ஒரே குடியாக அதை குடிச்சிடுறாரு. அதை குடித்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல டீல் நடந்தது. அது மூலியமாக இப்போதைக்கு பேக்கு ரிவெஞ்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு யாங் முடிவு எடுத்திருக்காரு. அதில் அடுத்த நாள் இவர் பியோவை பார்க்க போகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா பியோ தான் இப்போதைக்கு பேக்கை பற்றின மொத்த உண்மையுமே தெரிஞ்சால் அதில் பியோ கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் தர்றாரு. அவர் என்ன சொல்கிறான்னா நீ நெக்ஸ்ட்டு கேசிஏயோடைய டைரக்டராக மாறிடலாம், இப்போதைக்கு அங்கே டைரக்டர் கிடையாது, அதில் அதுக்கு நீ டைரக்டராக மாறினா எனக்கு உதவி செய், பேக்கை பிடிக்க எனக்கு உதவி செய்யணும் அவர் கூட ஒரு டீல் போடுறாரு. அதுக்குள்ள இப்போதைக்கு சியோக்ஜுங்க சம்மந்தப்பட்ட ஒரு ரெக்கார்டிங் டேப்பை இவர்கிட்ட தர அந்த ரெக்கார்டிங் டேப் யாருமே இல்லாதப்ப கேசிஏவில் இருக்கிற பேக்கோடைய ஆஃபீஸில் இவர் வச்சிடுறாரு. அப்போ பேக் எங்கன்னு நம்ம யோசிச்சா அவர் வேற எங்கேயும் இல்லை, வியட்நாமில் தான் இருக்காரு. அதாவது இவங்க புதுசாக ஒரு போதைப் பொருளை உருவாக்க போகிறாங்க. அதுக்காக ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வியட்நாமில் இருக்கிற ஒரு அமெரிக்கன் ப்ளஸ் வியட்நாமிஸ் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஆள் கூட எக்கடா யூஜோட சேர்ந்து பேக் ஒரு சின்ன டீல் போட்டுன்னு இருக்காரு. அந்த ஆளுமே இவங்க டீலுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நடக்கும்போது அட் த சேம் டைம் கொரியாவில் என்ன நடக்குதுன்னா நம்ம யாங்கோட டீம் பக்காவாக ஸ்கெட்ச் வச்சு இப்போதைக்கு ஒரு கைமாற்றம் நடக்க செய்யுது. அதாவது சோ யாங் அதுக்கு அடுத்ததாக டேயில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் சரக்கு பரிமாற்றம் நடக்க செய்யுது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பேக்கே தெரியாமல் இல்லீகலாக சரக்கு விற்கலான்னு இருக்காங்க. அந்த ஒரு வேலையை டேயில் பார்த்துருக்காரு. இந்த விஷயம் முன்னவே யாங்க்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே கையும் காலமாக பிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு சோயாங்க ஏஜென்ட் பார்த்துக்கிறாங்க, கடைசியாக இருக்கிற ஆளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யாங் போய் அந்த இடத்துல டேயில் பிடிக்கிறாரு. கடைசியாக அவங்களுக்கு டேயிலுடைய கன்ஃபஸ் தான் தேவைப்படுது. அதில் டேயில் எப்படியோ மிரட்டி டேயில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இப்போதைக்கு ஆதாரம் கேட்குறாங்க. இன்னொரு ரூம் பக்கம் ஏஜென்ட் இந்த மாதிரி அங்கே இருக்கிற சோயாங் கிட்ட ஆதாரம் கேட்டுன்னு இருப்பாங்க. உன்னோட பிரதருக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுன்னு சொன்னால் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதர் தானே இவ்வளோ நாள் வரைக்கும் வளர்த்துருக்காரு, கிட்டத்தட்ட அப்பா ஸ்தானத்தில் இருந்திருக்காரு, அவருக்கு எந்த வித ஆன்சருமே பண்ண முடியாதுன்ற மாரி இவங்க சொல்லிடுறாங்க. இவங்களால கன்ஃபர்ஸ் பண்ண முடியாதுன்னு அது மொத்தத்தையுமே டோட்டலாக மறுத்துறாங்க. இது ஹேஜனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதில் ஹேஜனுமே ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது தான் அந்த சமயத்தில் ஹேஜனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக டேயில் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாருன்ற விஷயம். அதாவது டேயில் மொத்த குற்றத்தையுமே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு பின்னாடிலாம் பேக் இருக்குன்ற உண்மையை டேயில் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதெல்லாம் இதுக்கப்புறம் சோயாங் தேவல்ன்ற மாரி அவங்கள போக விட்டுறாங்க. அடுத்ததாக இவங்க கேசிஏ ஆஃபீஸ்க்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பேக் கேசிஏ சேர்ந்தவருன்றதுனால அந்த இடத்துல எதனாச்சும் ப்ரூஃப் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் தேட பெருசாக எந்த ஆதாரமும் கிடைக்கலனாலும் சின்ன ஆதாரத்தை வச்சு இவங்க இப்போதைக்கு பேக் அரெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க.
அதில் பேக் இப்போதைக்கு வியட்நாம்லேருந்து திரும்ப கொரியாவுக்கு வரும்போது இவங்க பக்காவா நேரம் பார்த்து பேக்கை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு பேக்கை இவங்க இன்ட்ரகேஷன் பண்ணலான்னு இருக்காங்க. அதை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஏங்க என்ன சொல்கிறேன்னா உன்னை பற்றின மொத்த ஆதாரங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதைக்கு சியோக்ஜோங்கோடைய ஆஃபீஸ்க்கு வர நாங்கள் சில ஆட்களை அமுச்சு வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்ததா பியோ அவர் தான் உன்னை பற்றி மொத்தமாகவே போட்டு கொடுத்தது. கடைசியாக டேயில் அதுக்கு தான் உன்னுடைய சிஸ்டருக்கு இருந்த உறவு அது மூலியமாக அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ட்ரக்ஸை சேலும் பண்ணும்போது நாங்கள் கையும் காலமாக பிடிச்சிட்டோம். உனக்கு எதிராக டேயிலே சாட்சி சொல்லிட்டான்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவ ட்ரக்ஸுமே காமிக்க அந்த இடத்துல பேக் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ உண்மையாலுமே பியோவை நம்புறியா, மற்றவங்கள நம்புறியா, எல்லாருமே எனக்கு பின்னாடி பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறியா, உனக்கு ஒன்றுமே எதுவும் புரியல அப்படின்ற மாதிரி ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னவே பேக் சில ஆட்களை செட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி யாங்கோடைய டீம்லேயே மிஸ்டர் கிம்னு ஒரு ஆள் இருப்பார். அந்த ஆள் இப்போதைக்கு மொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம பேக் கிட்ட சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்க போகிறது முன்னவே பேக்கு தெரியும். அதே சமயத்தில் சியோக்ஜோங்கோடைய ஆஃபீஸில் ரிசர்ச் பண்ணுறதா சொன்னாங்களே, அப்படிலாம் எதுவுமே நடக்க கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா சியோக்ஜோங்கோடைய ஆஃபீஸில் ரிசர்ச்சிங் போனது சரிதான், இருந்தாலும் அது மொத்தத்தையுமே அவன் கிளியர் பண்ணிட்டான். சியோக்ஜோங் ஆஃபீஸில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்த முன்னவே சியோக்ஜோங் எதிர்பார்த்துட்டாரு. அதில் சியோக்ஜோங் எதிர்த்து எந்தவித ஆதாரமும் கிடைக்கல. இப்போதைக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் போகிறதுனால இந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சோண்டு தடைப்பட்டு தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்காமல் போச்சுன்னு பார்த்தா இது மொத்தத்துக்கு காரணம் பியோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பியோ எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. அதாவது நம்ம பேக் ஒழிச்சு வைக்கக்கூடிய சில டேப் ரெக்கார்டு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக இவங்க மிஸ்டர் நாவை சீக்ரெட்டாக கண்காணிச்சிருந்துருக்காங்க. அதாவது மிஸ்டர் நான் யாருக்குமே தெரியாமல் ஒரு பக்காவான பிளான் போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு எதிராக இருக்குது. பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி வேற ஒரு பார்ட்டிக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான டேப் ரெக்கார்டிங் அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்குது. இதை வச்சு சியோக்ஜோங் ஓப்பனாகவே அந்த இடத்துல மிஸ்டர் நாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் மிஸ்டர் நாவால் எதுவும் பேச முடியல. ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு பின்னாடி இருந்து பிரசிடென்ட்டுக்கே துரோகம் பண்ண பார்த்துருக்காரு. ஏன்னா வேற ஒரு பார்ட்டி அதிகமாக பணம் தராங்கன்ற பட்சத்தில் அந்த சைட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பக்காவான முட்டுக்கத்தை இந்த இடத்துல சியோக்ஜோங் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் இவரால் எதுவும் பேச முடியல. திரும்ப என்ன இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வந்தா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்தது இது வரைக்குமே நடந்த மொத்த விஷயங்களுமே பேக்கு தெரியுன்ற மாதிரி யாங்க்கு தெரிஞ்சு போச்சு. இது மொத்தத்துக்குமே காரணம் யாங் கூட இருக்கிற அந்த மிஸ்டர் கிம்ன்ற ஆள் தான். அந்த ஆள் அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது டேயில் இப்போதைக்கு இன்ட்ராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம மிஸ்டர் கிம் ஒரு ஊசியை வச்சுட்டு வந்துருவாரு. அது முழுக்கவே போதை ஊசி. அந்த ஊசியை போதா அவன் செத்துருவான்ற மாரி ஒரு ஹை லெவலான போதை ஊசியை அவனுக்கு பக்கத்துலேயே வச்சிருவாரு. அதே சமயத்தில் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்கன்னா அவனுக்கு பக்கத்தில் புக்குமே வைக்க செஞ்சுருந்துருப்பாங்க. எல்லாருமே வெளியே போயிருந்திருப்பாங்க. ஆனால் இவன் பக்கத்தில் இருக்கிற ஊசியை பார்த்து நமக்கு என்னமோ ஒரு பிளான் போட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஊசியை எடுத்து இவன் குத்திக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஊசி மூலியமாக இவனுக்கு ஆலோசனேஷன் தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் இவனை பார்த்தோன்னே இவனுக்கே மிருக மாட்ட இருக்கிறதுனால அந்த கண்ணாடியை போய் முட்டுறான். அதுக்கப்புறம் போதை அதிகமாக ஏறி அதே இடத்துல அவன் இறந்து போக செய்கிறான். இதுக்கு தான் அதிகமாக போதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதில் போதையாலேயே அவனுக்கு முடிவு ஏற்பட்டுருச்சு. அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு மிஸ்டர் கிம் வரது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட அந்த ஊசி மற்ற ஆதாரங்கள் மொத்தத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாரு. இதுக்கு பேரலாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டை போட்டுச்சுல. இப்படியே சண்டைகள் ஒரு நிலைமைக்கு அப்புறம் முடிவுக்கு வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஒருத்தர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அந்த இடத்துக்கு மற்ற ஆட்கள் வரது மட்டும் இல்லாமல் லஞ்சத்துக்காக இந்த இடத்துல யாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு யாங் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை இதே இடத்துல அரெஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கை போக விட்டுடுறாங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே ஒரு கெத்த வெளியே நடந்து வரும்போது அந்த இடத்துல பியோ சிகரெட் பிடிச்சின்னு இருப்பார். இவர் பியோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு வாட்டி நீ மற்றவங்க பக்கம் சாயறதை நான் பார்த்தேன்னா உன்னை கொன்று போட்டுருவேன்னு பியோவை மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு கெத்தா போகிறாரு. அடுத்த நாள் நியூஸ் முழுக்கவே யாங்கை பற்றின மொத்த நியூஸும் தான் வருது. அதில் யாங்கை பற்றி எல்லா இடத்துலையுமே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் மிஸ்டர் நாவுக்கு தெரிஞ்சிடும். அதில் மிஸ்டர் நான் இவரை பற்றி அதனாச்சும் வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு யாங்க டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. மேபி யாங்க கொலை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த இடத்துல சிம்பாலிக்கா டிஸ்போஸ்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல். இந்த மொத்த விஷயங்களுமே ஏகப்பட்ட இடத்துல போக அதுக்கேற்ற மாரி யாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. யாங்க்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை பார்த்தா அவங்க குடும்பத்துக்கே ஆக மொத்தத்தில் பிரச்சனை. அதில் கடைசியாக யாங்கோடைய சிஸ்டரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது யாங்கோடைய சிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதான் நர்சிங் ஹோமில் யாங்கோடைய அப்பா இருந்தார்ல, அவரை இப்போதைக்கு நர்சிங் ஹோமை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாங்க்கு ரொம்ப சோதனைகளாக போகுது. எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் மீண்டு வருவாடான்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு பேக் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சியோக்ஜோங்கோடு தான் இருக்காரு. இவருக்கு சியோக்ஜோங்க்கு ஒரு நல்ல டீலிங் போகிற மாரி காமிச்சிருக்காங்க. சியோக்ஜோங் உனக்கு நான் ஒரு நல்ல பதவி தரேன்ற மாரி பேக் கிட்ட சொல்ல அவருமே அதை கேட்டுக்கிறாரு. இப்போதையும் இவங்க மெட் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை முழுக்கவே பார்த்துக்கிறது
வருது சோயாங். அதே சமயத்துலேயே சோயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாரி வேறு தெரியுது. இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இப்போதைக்கு இவங்க புதுசாக ஒரு ட்ரக்கை உருவாக்குறதா சொன்னாங்களே, அந்த ட்ரக்கை இப்போதைக்கு ஜப்பானில் டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இக்கடா கிளான் கிட்ட அந்த மொத்த ட்ரக்குமே போகிற மாரி காமிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எல்லாமே சக்ஸஸாக பேக் நடந்துச்சு. அது வகையில் ஒரு சேக்ஜுங்க்கு எதிர்பாராத வகையில் ஏகப்பட்ட பணங்களை தராரு. சேக்ஜுங் தந்ததோட அதிக பணங்களை தரேன். இதை பார்த்து எதிர்ச்சியான சேக்ஜுங் இப்போதைக்கு பேக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் ஹவாங்கோடைய அந்த எக்ஸாக்ட் பொசிஷனை தந்துட்டாரு. கடைசி அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்காக உறுதிமொழி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட டோட்டலாக இந்த சீரீஸ் முடியுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலி சீசன் 2 வரப்போகுது. இந்த சீசன் முழுக்கவே நம்ம பேக்கோடைய வெற்றியை மட்டும் தான் பார்த்துருந்துரும். எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் முழுக்கவே பேக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் முழுக்கவே கொண்டு வந்திருப்பாங்க. சைட் கோஸ்டார்ட்னா யாங்கோடைய ஸ்டோரியை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சீசன் 2ல் நம்ம யாங்கோடைய வெற்றி தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 1 முழுக்கவே பேக்கை ஃபோக்கஸ் பண்ணி பேக் எப்படி வாழ்ந்தார், அவருடைய சிஸ்டர் பிரதர் அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க. லைட்டாக சில இடத்துல யாங்கை பற்றி சொல்லுவாங்க. யாங்கோடைய ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, அது எப்படி வாழ்ந்தாங்கன்ற மாரி அந்த மாதிரியான சில விஷயங்களை சிம்பிளாக கடந்து போயிருந்தாங்க. மேபி சீசன் 2 முழுக்கவே யாங்கோடைய அந்த வெற்றியை வச்சு போக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேக் நினச்ச ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். அதே சமயத்தில் சீசன் 2ல் இக்கடா கிளான் என்ன ஒரு பொசிஷனை மேற்படுத்த போகிறாங்கன்னு தெரிய வரல. எனக்கு தெரிஞ்ச சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.